அஸ்ஸலாமு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசுறது கேக்குதா? யாராவது ஒரு ஆள் பேசுங்க. பேசுறது தெளிவா கேக்குதா? யாராவது ஒரு ஆள் பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? சார். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நுண்ணறிவு வினாக்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த டியூட்டோட இந்த பேப்பரோட பெரும்பாலான பகுதிகள் நிறைவடை. பெரும்பாலான பகுதிகள் 199% பகுதிகள் நுண்ணறிவு பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவடையுது. இதுல என்ன சொல்ல வளமையா சொல்றதான், கேள்விகள் ஒரு எக்ஸாம் நடந்தா புது கேள்வி ஒரு 10 கேள்வியோ 12 கேள்வியோ வரும். ஒரு எக்ஸாம் நடந்தா புது கேள்விகள் ஒரு 10 வினாக்கள் 12 வினாக்கள் அது வரும். அது பழமையானது, அதுல ஒன்றும் செய்ய இயலாது. சரியா, நம்ம கெஸ் பண்ணிடாதே புது கேள்வி எப்படி வரும்னு சொல்லி. இந்த பேப்பரை முடிச்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்னா ஜெனரல் நாலேஜ்ல கொஞ்சம் பார்க்க வேண்டிய முக்கியமான வினாக்களை பார்ப்போம். சரியா, ரைட், ஓகே. இப்ப படங்கள் தந்து நம்பர் இலக்கங்களை கண்டுபிடிக்க சொல்ற கேள்வி என்ன போட்டிருக்கிற கேள்விதான். நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் வந்த கேள்வியில ஒரு கடினமான கேள்வியாக இருக்கும். இதுவரைக்கும் வந்த கேள்வியில ஒரு கடினமான கேள்வியாக இதான் இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியை தான் நான் போட்டிருக்கிறேன். சிலர் கண்டுபிடிச்சிருக்கலாம், சிலர் கண்டுபிடிக்காமலும் விட்டிருக்கலாம். சரியா, எது எப்படியோ நம்ம பார்ப்போம், கேள்விகளை பார்ப்போம். சரியா, கேள்விகளை பார்ப்போம். நம்ம கேள்வி டிவி என்ற பெயர்ல மைக் என்ற பெயர்ல இருக்கிறால் மைக்கை மியூட் பண்ணுங்க. ரைட், ஓகே. அப்ப சில கேள்விகள் நீங்க விடைகள் கண்டுபிடிச்சிருக்கலாம், சில கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். ரைட், இதுல விடை கண்டுபிடிச்சாக்கள் 1 வரைக்கும் 5 வரையான கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிச்சாக்கள் உங்களுடைய விடைகளை சொல்லலாம். முதலாவது கேள்விக்கு யாரும் விடை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? முதலாவது கேள்விக்கு யாராவது விடை கண்டுபிடிச்சிருக்கிறீர்களா? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, ஐந்தாவது யாரும் விட கண்டுபிடிக்கல. என்ன ஐந்தாவதுக்கு 8, ஐந்தாவதுக்கு 8. ஓகே, ஐந்தாவதுக்கு 8. ஓகே, பாப்போம். சரியா, இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. சரியா, இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க இவ்வாறான கேள்விகள். சரியா, இதுல எல்லா படத்தையும் கீறிட்டிக்க டைம் போகும். சரியா, நான் ஒரு படத்தை மட்டும் கீறுறேன். ஒரு படத்தை மட்டும் கீறுறேன். ஏழு 9 27 39 65. இது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். இல்லையா, கஷ்டமான கேள்விதான். இந்த மேல இருக்கிற எண், இந்த எண்ணை விட்டுட்டு மிச்சமா இருக்கிற எல்லா எண்ணையும் கூட்டிருக்காங்க. எப்படி கூட்டிட்டாங்க பாருங்க. 9 27 39 65. இந்த கேள்வி செய்யறதுக்கு ட்ரிக்ஸ் ஒன்றும் இல்லை. நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம். இப்படி கேள்வி வந்தா உங்களுக்கு இலகுவாக விட வந்தா செஞ்சு கொடுங்க. டைம் போகுது. ஒரு கேள்விக்கு 1 நிமிடத்துக்கு மேல எடுக்கிறதுனா கேள்வியை விட்டுணும். சரியா, அதுல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்க எங்க போய் படிச்சாலும் இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கான்னு கேட்டா இல்லை. சரியா, நம்ம யோசிக்கிறது நம்மளோட பிராக்டிஸ் தான் இந்த விடைக்கு ஆன்சரை கொண்டு தரும். ரைட், 9 9 18 18 12 30 3 மிச்சம். 3 2 5 5 3 8 8 6 12 120. ஆக இந்த முதலாவது மேலுக்கு இருக்கிற இலக்கத்தை தவிர்த்து மிச்சமாக இருக்கின்ற 4 எண்களையும் கூட்ட வருகின்ற விடை 120 இருக்கும். எத்தனையாக இருக்கும்? 120.
அதாவது இதுல சமரி என்னன்னு சொன்னா, இந்த 4 இலக்கங்களையும் கூட்டி வார விடையானது இந்த முதலாவது இருக்கிற விடைய 20ஆல பெருக்கி வாரதுக்கு சமனாக இருக்கும். இது 140 வரும். 140 வரும் சார். 140 வரும். 9 மேலும் 16, 16 10 26, 26 4 30, 3 மிச்சம், 3 2 5 5 3 8 8 மாறும் 16, 140 வரும். சரியா? ஆகவே 7 தர 20 140. சரியா? அதே மாதிரி மேலுக்கு பாருங்க 5 இருக்குது. அப்ப 5 தர 20 எத்தனை வரணும்? 100 வரணும். சரியா? அப்ப இதுல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி வாரது எத்தனையா இருக்கணும்? 100 இருக்கணும். 7 13 33 47, 7 3 10, 13 மேலும் 20க்கு சைவர் 2 மிச்சம், 2 3 3 3 3 6 6 4 10. ஆகவே மூணாவது விடைய பாருங்க, ஏ என்று கேட்டுக்கலாம். அப்ப ஏ இருக்கிற கீழே இருக்கிற கோட்ல நீங்க எழுதணும் ஏ என்ன விடன்னு சொல்லி. அப்ப மேலுக்கு 4 இருக்கு இல்லையா? அப்ப 4 தர 20 எத்தனை வரணும்? 4 தர 20 80 வரணும். கீழே இருக்கிற 3 எண்கள்ல 4 எண்கள்ல கூட்டுத்தொகையும் 80ஆக இருக்கணும். என்னென்ன கூட்டுத்தொகை இருக்கு? 8 16 24. அப்ப 6 4 10 8 18 8 1 மிச்சம் 1 1 2 2 4, மொத்தம் 80 வரணும். 80ல 48 போனா 80ல 48 போனா விட வந்து 32ஆக இருக்கும். ஆகவே ஏ என்றதுக்கு விட வந்து 32. திரும்ப ஒரு தரம் சொல்றேன். மேலே இருக்கிற இலக்கங்கள் 20ஆல பெருக்கப்படுது. அதனுடைய கூட்டுத்தொகை மீதமாக இருக்கின்ற 4 எண்களை கூட்டி வருவதாக இருக்கும். ஆகவே இதுல கூட்டுத்தொகை 140, இதுல கூட்டுத்தொகை 2வது படத்துல கூட்டுத்தொகை 100, 3வது படத்துல கூட்டுத்தொகை 80. சரியா? ஆகவே முதலாவது கேள்விக்குரிய விடை வந்து 32. முதலாவது கேள்விக்கு விடை 32. ரைட். 2வது கேள்வி பார்ப்போம். 2வது கேள்வி பார்ப்போம். சரியா? 2வது வினா வட்டம் ஒன்று தந்துக்கிறாங்க. வட்டம் ஒன்று. இதுல 21 இருக்குது. இது கொஞ்சம் கடினமான கேள்வி, கஷ்டமான கேள்வி. கொஞ்சம் இல்ல, ஹார்டான கேள்வி. சரியா? எப்படி எல்லாம் யோசிக்கணும் என்று உங்களுக்கு விளங்கணும். எப்படி எல்லாம் யோசிச்சா விட வரும் என்று உங்களுக்கு விளங்கணும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, சரியா, என்ன அப்ப 3 வட்டம் கீழ்பட்டி. என்ன 3 வட்டம் கீழ்பட்டி? இதுல 2 இருக்குது. 3 2 8 6. இது 3வது கேள்வி. பிஏ கேட்டிருக்காங்க. பி என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 8 12 6. 4 8 12 6. சரியா? 4 8 12 6. சரி, பார்ப்போம். இந்த முதலாவது படத்தை எடுங்க. இதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, 21ஐயும் 3ஐயும் பெருக்கிறாங்க. கீழ் 9 தர 7. 21 தர 3 63, 9 7 63, சுருக்கினா 1. அந்த 1 தான் என்ன வந்திருக்கும்? 21 தர 3 63, 9 தர 7 63. 2ஐயும் பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சு வார விட 1. அதே மாதிரி இது வந்து இப்படி தந்திராங்க பாருங்க. நம்ம இந்த ஓர்டர்ல பெருக்கணும், இந்த ஓர்டர்லயும் பெருக்கணும். இப்ப இதை பார்ப்போம். 6 தர 4 24, கீழ் 8 12 96, 8 12 96. ஆகவே இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, சரிதானே? இப்ப விட வந்து பின்னத்துல வராது. விட வந்து பின்னத்துல வராது. விட வந்து பின்னத்துல வராது. ஆகவே இதை மாற்றி பெருக்கணும். 8 தர 12
கீழ் 6 தர 4 சமன் 96 கீழ் 24. ஆகவே 96 24 பிரிக்கலாம், விட வந்து 4 2 80 4 வரும். ஆகவே என்ன பி என்றதுக்கு விட 4 வரும். இதை பார்ப்போம். இதையும் பாருங்க, ரெண்டாவது படத்தை பாருங்க. ரெண்டாவது படத்தை அப்படித்தான் வரும். 8 தர 3 கீழ் 2 தர 6. அப்ப 8 3 24 6 12 விட வந்து 2 வரும். சரியா? ஆகவே இரண்டாவது கேள்வி இப்படி ஒரு அமைப்புல வந்திருக்கு. இப்படி ஒரு அமைப்புல நமக்கு வந்திருக்கு. சரியா? விட வந்ததுக்கு 4, விட வந்து 4. விடை 4. மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி வந்து ஒரு ஐங்கோணி ஒன்று தந்திராங்க. இது ஐங்கோணி. ஐங்கோணி அது அறுகோணி என்ன? 7 5 1 3 4 2 வட்டத்துக்குள்ள 46. இப்ப யோசிக்கிறது கஷ்டம்தான், ஆனா யோசிக்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. எக்ஸாமுக்கு வந்தா யோசிக்கத்தான் வேணும். என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, இந்த ரெண்டையும் பெருக்கிறான். 7 5 35. இந்த ரெண்டையும் பெருக்கிறான். 1 தர 3 3. இந்த ரெண்டையும் பெருக்கிறான். 4 4 2 8. விட வந்து 46. இது சோடி சோடியா பெருக்கி வார விடையின் கூட்டுத்தொகை. சோடி சோடியா பெருக்கி வார விடையின் கூட்டுத்தொகை. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மைக்கை மியூட் பண்ணுங்க. மைக்கை மியூட் பண்ணுங்க. ஆகவே அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, மைக்கை மியூட் பண்ணுங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 9 தர 2 9 தர 2 18 5 தர 7 35 1 தர 3 3. அப்ப இதை கூட்டி பார்த்தோம்னு சொன்னா 8 5 13 16 6 1 மிச்சம் 1 1 2 2 3 56 விட வரும். நடுவில் இருக்கிறது. அப்ப கேள்விக்கு விட என்ன வரும்? 8 தர 3 24 6 தர 8 48 3 தர 6 18 3 தர 6 18 கூட்டி வாரது விடையாக இருக்கும். 8 மற்றும் 16 4 20 2 மிச்சம் 2 2 4 4 4 8 8 3 9 90 விடையாக வரும். மூணாவது கேள்விக்கு 90 விடையாக வரும். மூணாவது கேள்விக்கு விடை 90 வரும். அடுத்தது அடுத்தது இது இப்படி ஒரு கேள்வி. எண்பத்தி 1 7 9. இந்த கேள்வி எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, கீழுக்கு இருக்கிற 2 எண்களை பெருக்கிறான். 9 தர 7 63. திரும்ப இந்த வலது பக்கம் இருக்கிற 9 வலது பக்கம் இருக்கிற எண்ணை 2ஆல பெருக்கிறான். அது ஏன் 2ஆல பெருக்க நம்ம கேட்க இயலாது. ஏன் 2ஆல பெருக்கிறீங்கன்னு கேட்க இயலாது. சரியா? அது கேள்வி அப்படித்தான். கேள்வி எடுத்தவனா அப்படிதான் எடுத்திருக்கான். ஒண்ணு செய்ய இயலாது. 9 2 18. இது ரெண்டையும் கூட்டி வாரது 81 இருக்கும். 3 8 11 கொண்டு 1 மிச்சம் 1 6 7 7 3 10 80. சரிதானே? அதே மாதிரி என்ன வரும்? கீழே இருக்கிற எண் 15 தர 6 90. திரும்ப வலது பக்கம் இருக்கிற 6 2ஆல பெருக்கிறான். 6 2 12.
90 2 102. 102. அப்ப இங்க என்ன வரும் கேட்கிறான். அப்ப 3 தர 4 12. சரியா? 4 தர 2 8. அப்ப விட 20 வரும். விடை 20 வரும். ஆகவே நான்காவது கேள்விக்கு விடை 20. நான்காவது கேள்விக்கு விடை 20. சரியா? ஐந்தாவது வினா பார்ப்போம். இந்த கேள்விக்கு ஈஸி டெக்னிக் டிக்ஸ் எல்லாம் இல்லை. நான் சொல்ற ஒன்றே ஒன்றுதான். இந்த கேள்விகள் எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இருக்கு கேள்விகளுக்கு விட வரும். எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், விட வரும். அடுத்த கேள்வி. இப்படி ஒரு முக்கோணம் ஒன்று போட்டுக்கலாம். முக்கோணம் ஒன்று 2 7 6 56. 2 6 7 56. 2 6 7 56. இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த 56 இந்த வெளியாளைக்கான எண் கீழே இருக்கிற கூட்டுத்தொகையை வெளியாளைக்கிற எண்ணால பிரிக்கிறார். சரியா? 56 7ஆல பிரிச்சா விட 8. 8 என்றது இந்த இரண்டு எண்களையும் கூட்டி வாரது 8. 2 6 8. சரியா? அதே போல 104 வெளியாளைக்கிற எண் எத்தனை? வலது பக்கம் 8. 8ஆல பிரிச்சா 5 8 80 3 8 24 13 வரும். 13 என்றது பாருங்க, 10 3 13. 10 3 13. அவரது 10 இருக்கு, இங்க 3 இருக்கு. 10 3 13. அந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னா 143 11ஆல பிரிக்கணும். 143 11ஆல பிரிக்கணும். பிரிச்ச எத்தனை வரும்? 1 33ல 3 தரும் 13. 13 தர 11 143. 13 கூட்டுத்தொகை வரணும் சொன்னா இடது பக்கம் வெளியால இருக்கிற எண்ணையும் நடுவில் இருக்கிற எண்ணையும் கூட்டினால் 13 வரணும். அப்ப 5 இருக்குது, 5ஓட எத்தனையை கூட்டினா 13 வரும்? 8 கூட்டினா 13 வரும். விளங்கிச்சா? இந்த 5 கேள்விகளுக்குரிய விடைகள் இதுதான். சரியா? இதுல திரும்பவும் சொல்றேன், இதுக்கு நீங்க ஈஸி டெக்னிக் தேடி போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸி டெக்னிக் கிடைக்காது. இதுக்கெல்லாம் ஈஸியா டெக்னிக் என்று ஒன்றும் இல்லை. சரியா? ஈஸியா டெக்னிக் என்று ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி போகும். அடுத்த கேள்வி படத்தை கீறுறேன். படம் கீறிக்கணும். 12 A 8 H 24. இது சின்ன ஒரு கேள்வி. இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல செய்யாம இருக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியான? இது கூட்டி கழிக்கிற விஷயம். 17 E 23 B. 16 34 T 10 28 10 28 T 21 16 G 21 14 F 18. ஈஸியான கேள்வி வரும். நம்ம யோசிக்காம என்ன செய்வோம் அப்படின்னா மிச்சம் கஷ்டமாக்கி வச்சிருப்போம். மிச்சம் கஷ்டமாக்கி கஷ்டப்பட்டு செஞ்சு விட எடுப்போம். சரியா? ஆனா கேள்வி ஈஸியா இருக்கும். 26 19. கேள்வி என்ன? 1 முதல் 25 வரையிலான எண்களை பயன்படுத்தி கீழே உள்ள அட்டவணை நிரப்பப்பட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு நிறை நிரல் மற்றும் மூலை விட்டமாகவும் கூட்டுத்தொகை 110 ஆகும். இப்படி கூட்டினாலும் 110 வரணும். இதை கூட்டினாலும் 110 வரணும். இதை கூட்டினாலும் 110 வரணும்.
இதை கூட்டினாலும் 110 வரணும். இதை கூட்டினாலும் 110 வரணும். அதே மாதிரி இந்த லைனை கூட்டினாலும் 110 வரணும். இந்த லைனை கூட்டினாலும் 110 வரணும். இந்த லைனும் 110 வரணும். இந்த லைனும் 110 வரணும். இந்த லைனும் 110 வரணும். மூளை விட்ட மகண்டா இதை கூட்டினாலும் 110 வரணும். சரியா? இதை கூட்டினாலும் 110 வரணும். விளங்கிச்சா? விளங்கிச்சா? பார்ப்போம். இதுல பாருங்க, ஒரு ஒரு எழுத்து இருக்கிறது இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்தா கண்டுபிடிக்கிறது லேசி. ஒன்று ஒன்று இருக்கிறது பார்த்தவன அந்த மூணாவது லைனை பாருங்க. மூணாவது லைன் 16 34 சி 10 28. அப்ப இதுல சியோட சேர்த்து கூட்டினா எத்தனை வரும்? நமக்கு எத்தனை வரணும்? 110 வரணும். அப்ப நம்ம கூட்டி பார்த்தோம்னு சொன்னா 34 16 50 50 10 60 60 28 60 28 88. அப்ப 110 இருந்து 88 போனால் 110 இருந்து 88 போனா விட வந்து 22. ஆகவே சிக்கு வந்த எத்தனை? 22. மைக்கை மியூட் பண்ணுங்க. சிக்கு 22. சரியா? அடுத்தது இப்ப சிய கண்டுபிடிச்சா இங்க ஈய கண்டுபிடிக்கலாம் இல்லையா? 26 14 40 40 22 62 62 மட்டும் 70. அப்ப 110 70 போனா ஈ வந்து 40. ஈ வந்து 40. 30 தானே சார்? 80 வந்து கூட்டுக்குவே 40 40 30 70 70 40 110 70 40 எத்தனை? 80 26 14 40 40 30 சார் ஈக்கு 30 தான் சார் வரும். ஈக்கு 30. ஈக்கு எத்தனை? 22 தானே? சிக்கு தான் 22, ஈக்கு 30 வரும். 26 14 எத்தனை? 26 16 கூட்டினா வந்து 40. பக்கத்துல 18 வரும் சார். ஓகே ஓகே 18. ஓகே ஓகே சரி. இப்போ ஓகே சரியா? அது 8 போடப்பட்டது 18. 26 14 40 40 22 62 62 மற்றும் 70 80 80 என்ன சொன்னா 110. ஈக்கு வந்து 30. ஈக்கு 30. ஈக்கு 30. ஈக்கு 30. ஓகே. அப்ப இதை பிஏ கண்டுபிடிக்கலாம்ல. பி எப்படி வரும்? 30 30 60 60 17 77 76 76 79 89 99 99 சொன்னா பிக்கு எத்தனை வரும்? 11. பிக்கு 11 வரும். பிக்கு 11 வரும். சரியா? 11 29 40 40 30 70 70 87 87 90 90 20 110. பிக்கு 11. டிக்கு என்ன வரும்? 24 10 34 35 35 15 40 50 50 28 78. அப்ப 110ல 78 போனா 32 வரும். டிக்கு 32 வரும். டிக்கு 32 வரும். டிக்கு 32 வரும். டிய கண்டுபிடிச்சா ஐய கண்டுபிடிக்கலாம். 32 20 52 51 57 67 77 77 20 97 97 சொன்னா ஐ வந்து 13. ஐ 13 ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ வந்து 13 17 30 30 60 80 85 85 சொன்னா ஏ வந்து 25 வரும். சரியா? ஆகவே என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பார்ப்போம். 25 12 18 30 55 55 74 74 சொன்னா எச் எத்தனை வரும்? 26 36 வரும். எச் 36 எப்ப கண்டுபிடிக்கலாம்? எஃப் எத்தனை? 36 20 56 56 3 59 69 69 20 89 87 87 சொன்னா 90 23. எஃப் வந்து 23. எஃப் 23 சொன்னா கடைசியா ஃபைனலா ஜியை கண்டுபிடிக்கலாம். ஜியை கண்டுபிடிக்கலாம். 23 10 33 38
38 48 52 53 53 20 73 என்ன வரும்? 73. கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி ஏ என்ற காலி இடத்திற்கு வர வேண்டிய மதிப்பு ஜி என்ன வேண்டும்? பிக்கு வந்து 11. இதுல உரோம இலக்கம் போட்டுக்கிறாங்க. அப்ப நீங்க புள்ளிக்கோட்டுல உரோம இலக்கத்தை தான் எழுதணும். சரியா? இந்த உரோம இலக்கத்தை தான் போடணும். சரியா? இதை மாத்தி இந்த 1 2 3 போட இயலாது. சரியா? அதுல கடும் கேப்ல இருந்து கொள்ளுங்க. ஏபி சி என்ற காலி இடத்திற்கு சிக்கு என்ன வரணும்? 22. சிக்கு என்ன வரணும்? 22. அப்ப 1. டி என்ற காலி டிக்கு என்ன வேணும்? 32. 32 மூணாவது விட. எஃப் ஏபிசிடி இ என்ற காலி இடத்துக்கு ஈக்கு என்ன வரணும்? 30. 30 என்றாலும் மூணாவது விட. ரைட்டா? இந்த கேள்வி வந்து சிம்பிளான கேள்வி. இது வந்து மாயச்சதுரம் இல்லை. இது மாயச்சதுரம் இல்லை. மாயச்சதுரம் என்று சொன்னா ஒன்றோடக்கம் 16 வரையான இலக்கங்கள் அல்லது ஒன்றோடக்கம் 9 வரையான இலக்கங்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்டது. நிரல் வடிவிலும் நிறை வடிவிலும் கூட்டுத்தொகை, மூளை விட்ட வடிவிலும் கூட்டுத்தொகை சமனாக வரணும். வரக்கூடியவாறு மாயச்சதுரம் ஒன்றை அமைக்குகின்றவன் சொல்வான். இதுல அப்படி சொல்லல. சொல்லாதால இது மாயச்சதுரம் இல்லை. மாயச்சதுரம் அமையுங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மாயச்சதுரம் அமைக்கிற எப்படி லாஸ்ட் கிளாஸ் நான் படிப்பிச்சேன். சரியா? ரெக்கார்டிங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி போ. அடுத்த கேள்வி போ. அடுத்த கேள்வி பார்த்து. சரியா? இது ஒரு நிபந்தனை வினா. இது ஒரு நிபந்தனை வினா. நிபந்தனை வினாக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நிபந்தனை வினாக்களை சொல்லியிருக்கிறேன். செய்கிற முறைகள் 4 நிபந்தனைகளுக்கு குறைவாக வந்தால் நிபந்தனைகளை வாசித்த பிறகு வாசித்து நிபந்தனையை கொஞ்சம் நோட் பண்ணிட்டு என்ன செய்யணும்? கேள்விக்கு வரணும். 4 நிபந்தனைகளை விட அதிகமாக இருந்தால் நிபந்தனையை வாசிக்காமல் கேள்வியில் இருந்து நிபந்தனைக்கு வரணும். சரியா? அது 2 என்ன செஞ்சும் காட்டிருக்கேன். சரியா? ஓகே தானே? இந்த கேள்வியில ஒரு திருத்தம் செஞ்சு கொள்ளுங்க. இந்த கேள்வியில ஒரு திருத்தம் செஞ்சு கொள்ளுங்க. FGH ஆகிய ஆசிரியர்கள், FGH ஆகிய ஆசிரியர்கள், FGH ஆகிய ஆசிரியர்கள். சரியா? மற்றும் அப்ப FGH ஆகிய ஆசிரியர்கள் மற்றும் WXYZ ஆகிய மாணவர்கள் இருந்து 4 பேரை கொண்ட ஒரு ஆராய்ச்சி குழுவை தேர்ந்தெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அப்ப FGH என்ற ஆசிரியர்கள் இருந்தும் WXYZ என்ற மாணவர்கள் இருந்தும் 4 பேரை கொண்ட ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு குழுவை எடுக்கப்படுறாங்க. குழுவில் குறைந்தது 2 மாணவர்கள் இருக்க வேண்டும். அப்ப இவங்கள்ல குறைஞ்சது 2 பேரிகள். குறைஞ்சது எத்தனை பேரிகள்? 2 பேரிகள். சரியான? 2 மாணவர்கள் குறைந்தது இருக்கணும். குறைஞ்சது 2 இருக்கணும். F மற்றும் Y இணைந்து வேலை செய்ய இயலாது. அப்ப இதை ஷோர்ட்டா நோட் பண்ணிக்கணுமா? நான் வந்து இப்படி தர போட்டா அவங்க வேலை செய்ய இயலாது, சமன் போட்டா வேலை செய்யலாம். அது என்ன உங்களுக்கு எப்படி அது கம்ஃபர்டபுளா நீங்க என்ன சிம்பிள் போட இயலுமோ அதை போட்டு நீங்க கேள்வி செஞ்சு கொள்ளுங்க. G மற்றும் Y இணைந்து வேலை செய்ய மறுக்கிறார்கள். அப்ப Gயும் Yயும் வேலை பெற மாட்டாங்க. G மற்றும் W என்ன? G மற்றும் W. Y மற்றும் Z இணைந்து வேலை செய்ய மறுக்கிறார். Yயும் Z இவங்களாம் சந்திக்கிற கேள்வி தரம். இந்த 3 தரவோட இந்த 2 மாணவர்கள் குறைஞ்சது இருக்கணும் என்ற 4 தரவை பெற்று இந்த கேள்வி செய்யணும். 11வது கேள்வி, Y தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆராய்ச்சி குழுவில் மற்ற உறுப்பினர்கள் யாராக இருக்க வேண்டும்? நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது, ஒரு ஆளை சொல்றாங்கன்னா அவர் யாரோட வேலை செய்ய மாட்டார், யாரோட வர மாட்டார், யாரோட சேர மாட்டார், யாரோட விளையாட மாட்டார். இது வேலை செய்யறது, விளையாடுறது,
அதே போல ட்ரிப் போறது, அதே போல சாப்பிடுறது, அப்படி என்ன வந்தாலும் யாரோட யாரும் சேர மாட்டாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப முதலாவது கேள்வி பாருங்க, வை இருந்தா யாரு வர மாட்டார்? ஜெட் வர மாட்டார். அப்ப ஜெட் இருக்கிற விடையெல்லாம் பிழை. ஜெட் இருக்கிற விடையெல்லாம் பிழை. இப்ப ஜெட் இருக்கிற விடை என்ன? நாலாவது விட பிழை. அடுத்தது FGX. முதலாவது பாருங்க, FGX. 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 வை தேர்ந்தெடுக்கப்பட்டா எஃப் வரையலாது. வை தேர்ந்தெடுக்கப்பட்டா எஃப் வரையலாது. வை தேர்ந்தெடுக்கப்பட்ட எஃப் வரையலாது. முதலாவது விடையும் பிழை. இதுக்கு பிழையத்தான் கண்டுபிடிக்கணும். பிழையை கண்டுபிடிச்சா சரியான விட ஆட்டோமேட்டிக்கா வரும். முதலாவது பிழை. டபிள்யூவும் ஜியும் வேலை செய்யல பாருங்க. டபிள்யூவும் ஜியும் ஒன்றா இருக்கல. ஆக இரண்டாவது விடையும் பிழை. ஆக 11வது கேள்விக்கு சரியான விட 11வது கேள்விக்கு சரியான விட 11வது கேள்விக்கு சரியான விட வந்து 3. சரியா? 12வது கேள்வியை பாருங்க. ஆராய்ச்சி குழுவில் Z தேர்ந்தெடுக்கப்பட்டு F தேர்ந்தெடுக்கப்படவில்லை. Z தேர்ந்தெடுக்கப்பட்டா Z வந்தா யாரு வரையலாது? Y வரையலாம். இப்ப Y இருக்கிற விடையெல்லாம் பிழை. 3வது விடையும் பிழை, 4வது விடையும் பிழை. Y இருக்கிற விட பிழைதானே? ஏன் வையும் Z ஒன்றா வேலை செய்ய முடியாது. ஆகவே Z தேர்ந்தெடுக்கப்பட்டு Y தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் Y வார விடையெல்லாம் பிழை. அப்ப Z இருந்தா Y வர மாட்டாங்க. GHW பாருங்க, ஜியும் டபிள்யூ ஒன்றா வேலை செய்ய இயலாது. இரண்டாவது நிபந்தனையை பாருங்க, ஜியும் டபிள்யூ ஒன்றா வேலை செய்ய இயலாது. ஆகவே முதலாவது விடையும் பிழை. ஆகவே இரண்டாவது விடை சரியாக வரும். இரண்டாவது விடை சரியாக வரும். கேள்வி செய்யற டெக்னிக் தான். சரியான ஆராய்ச்சி குழுவில் ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டா டபிள்யூ மட்டும்தான் வர இயலாது, மற்ற எல்லாரும் வரலாம். H தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால், அப்ப H பத்தி நமக்கு கதைக்கல. எது சரி என்று கேட்கிறார். ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டா எக்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுவார். எக்ஸுக்கும் ஜிக்கும் எது பிரச்சனை இருக்கா? இல்ல. Z தேர்ந்தெடுக்கப்படுவார். ஜட்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம், பிரச்சனை இல்லை. ஏன் ஜி வந்து ஜிக்கும் எக்ஸுக்கும் எதுவும் பிரச்சனைக்கா? இல்ல. ஜிக்கும் ஜெட்டுக்கும் எதுவும் பிரச்சனைக்கா? இல்ல. எச்சுக்கும் ஜெட்டுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா? சாரி, எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்ல. ஆகவே இரண்டு பேரும் என்ன செய்யலாம்? தேர்ந்தெடுக்கப்படலாம். நான்காவது விடை. நான்காவது விடை. ஒரு குழுவிற்கு W தேர்ந்தெடுக்கப்பட்டால் மற்ற உறுப்பினர்கள் யாராக இருக்கலாம்? W வந்தா யாரு வர இயலாது? W வந்தா G வர இயலாது. சரியான? W வந்தா G வர இயலாது. அப்ப G வந்து எங்க இருக்கணும்? மற்ற குரூப்ல இருக்கணும். அப்ப W இருக்கிற குரூப்ல G வர இயலாது. FHX FHX அது சம்பந்தமாக எந்த தரவும் தரல, அது வரலாம். FHY 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 F-ம் Y-ம் வர இயலாது. ஆகவே இரண்டாவது விடைப்பில FHZ F வரலாம், H வரலாம், Z வரலாம். அப்ப W வாரத்தால F-ம் வரலாம், H-ம் வரலாம், Z-ம் வரலாம். முதலாவதும் வரலாம், மூணாவதும் வரலாம். ஆக விட வந்து 1 மற்றும் 3, நான்காவது விடை. நான்காவது விடை. சரியா? பெருசா யோசிக்கிறது ஒன்றும் இல்லை, சின்ன கேள்வி இது, ஈஸியான கேள்வி. சார், இந்த 16வது கேள்வியில அந்த எழுத்து, அந்த டைப்பிங்ல வர எழுத்து வந்து மிஸ் ஆயிருக்க, கொஞ்சம் சொல்லேலுமா? சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. NZMMZI NZMMZI.
சரியா? அது 16வது கேள்வி தமிழ் ஃபோன் சேஞ்ச் பண்ணப்படல, அதுக்கு இதை எழுதி கொள்ளுங்க. சரியா? NZMMZI. ரைட், ஓகே. இப்ப இது வந்து நான் இப்பதான் பாக்குறேன், இரகசிய குறியீடு சம்பந்தமான ஒரு கேள்வி. இரகசிய குறியீடு சம்பந்தமான ஒரு கேள்வி. சரியா? இரகசிய குறியீடு சம்பந்தமான ஒரு வினா. இரகசிய குறியீடு சம்பந்தமான வினாக்கள் தரப்படுகின்ற போது, சரியா, அதை நீங்க சொல்ல சரியா வாசிக்கணும், அது இங்கிலீஷ் தெரிஞ்சிக்கணும், அதுக்கு தமிழ் மீனிங் தெரிஞ்சு அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கணும். சரி, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது இரகசிய குறியீடுனா இரகசிய குறியீட்டை வச்சு நம்பர் போட்டிருப்பாங்க, நம்பரை வச்சு இரகசிய குறியீடு போட்டிருப்பாங்க. இதான் நடந்திருக்கு இதுக்குள்ள. சரி, அதுக்குள்ள வேற எதுவும் நடந்திருக்காது. சரியான? அது சொல்ல வாசிக்கணும், எழுத்துக்கள் எல்லாம் வாசிக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. என்ன சொல்லி பாருங்க, வைட் என்பதை 543-21. வைட் என்றது 543-21. இத பாருங்க. இப்ப அடுத்தது சொல்றோம் வந்து ஒரேஞ்ச் என்பது, ஒரேஞ்ச் ஒரேஞ்ச் என்பது 90-87-61. 90-87-61 என்னும் குறியீட்டில் காட்டியிருந்தால் நைட் என்பதை எப்படி காட்டுவது? நைட். இத பாருங்க. நீங்க சில சொற்கள் தருவாங்க, இதுல கவனம் அளிக்கணும். இப்ப வைட் என்று கண்டு போட்டு டபிள்யூக்கு எத்தனை தெரியாது, கண்டுபிடிக்கலாம் இருக்கு. ஆனா இங்க வந்து இது ஓர்டர்ல தரப்பட்டிருக்கின்றதை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, இங்கேயும் ஈழ முடியுது, இங்கேயும் ஈழ முடியுது, இங்கேயும் ஒன்றுல முடியுது, இங்கேயும் ஒன்றுல முடியுது. ஆகவே இது கட்டாயம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சுவரா என்ன செஞ்சுக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்காங்க, ஓர்டர்ல தந்திருக்காங்க. டபிள்யூக்கு 5, ஹெச்சுக்கு 4, ஐக்கு 3, டிக்கு 2, ஈக்கு 1. நான் ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வாரேன் என்று சொன்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வரல, ஒரே எழுத்துக்கள் திரும்ப திரும்ப என்ன செய்யல, வரல. ஆகவே டபிள்யூக்கு 5, ஹெச்சுக்கு 4, ஐக்கு 3, டிக்கு 2, ஈக்கு 1. அதுபோல ஒரேஞ்ச் 9, 0, 8, 7, 6, 1. சார் என்னடா, இந்த ஒயிட்னு எழுதுற நம்பரை கீழே நம்பர் எழுதப்பட்டும், ஒரஞ்சு கீழே நம்பர் எழுதப்பட்டும், இப்ப தந்த அந்த பேர்ல நைட் இந்த காட்டிக்கா தானே, அந்த எழுத்துக்கள் டக்குன்னு எழுதலாம் தானே சார், டக்குன்னு குயிக்கா முடிஞ்சிடும். இல்ல இல்ல, நான் பேசிக்ல இருந்து வரேன், பேசிக்ல இருந்து வரேன். சரிண்ணே? இந்த கேள்வியில நீங்க நம்பர் தந்திருக்காங்களா, இல்ல நம்பர் குழம்பி குழம்பி இருக்கிறது பார்க்கணும், ஓர்டர் இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா கடைசி 2 ஈழ முடிஞ்சிருக்கு, வேற எந்த எழுத்துக்களும் ஈழ இல்ல, சாரி ஒரே எழுத்துக்களாக இல்ல. ஒரே எழுத்துக்களாக இல்லைன்னு சொன்னா இது ஓர்டர்லாம் வந்துக்கிறாங்க. இப்ப நைட் என்றதுக்கு வந்து NIGHT, NIGHT. சரியா? அப்ப நமக்கு தெரியணும் என்ன, தெரியணும் என்ன, எண்ணுக்கு என்ன வரணும், 7. எண்ணுக்கு என்ன வரணும், 7. அப்ப 7ல் ஆரம்பிக்கிற விட வந்து எல்லாம் 7ல் ஆரம்பிக்கிறேன். ஐக்கு என்ன, 3. 7, 3 என்று ஆரம்பிக்கிற விட வந்து எத்தனாவது இருக்குது, 3வது மட்டும்தான் இருக்குது. அங்க மற்ற நம்ம எழுதி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. 7, 3 என்று ஆரம்பிக்கிற விட 3வது விட, அதான் விடையாக வரும். சரியா? 3வது விட 7, 3 என்று ஆரம்பிக்கிறது 3வது விட. சரியா? அடுத்தது கம்பகா என்றது. திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கேள்வி வந்து தலை செஞ்சோம். ஆனா இரகசிய குறியீட்டு திறன் வந்தா நீங்க என்ன செய்யணும், சில கட்டாயம் ABCD எழுதணும். ABCD இப்படி எழுதி கொள்ளுங்க, ABCDEFGHIJKLMNOPQRSTUV
W X Y Z. ரைட். இப்ப எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க. பேப்பர் வந்து சம்டைம் எக்ஸ்ட்ரா பேப்பர் தருவாங்க, தராமலும் விடுவாங்க. பேப்பர்லயே செய்முறைக்கு என்ன செய்வாங்க, வழிக்கு இடம் விட்டு தருவாங்க. சரியா? அப்ப நீங்க உங்களோட மேசையில செய்ய வேண்டிய வேலை, கேள்வி வரலாம், வராமல் விடலாம். இதை எழுதுறதுக்கு ஒரு 30 செகண்ட் போகும். இல்ல, அவசரப்படாம எக்ஸாமுக்கார ஹாஃப் அன் அவருக்கு முதல் போயிட்டு மேசையில இந்த ஏபிசிடி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னா ஒரு பென் கொண்டு போய் விளங்குற மாதிரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதிட்டு நம்பரையும் போட்டுக்கொள்ளுங்க. 1, 2, 3, 4, 5, 6. இது 6, இது 12, 18, 24. நீங்க நம்பர் ஃபுல்லா போட்டுக்கொள்ளுங்க. சரியா? 25, 26. சரியா? இப்ப கம்பஹா என்ற சொல், நான் ஃபுல்லா போட்டு செஞ்சு காட்டுறேன். இது ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம். நான் சொல்றது வந்து சரியா 5 கேள்வியும் நீங்க பிழை இல்லாம எடுக்கிறேன்னு சொன்னா இந்த சிஸ்டத்துல போகும். தமிழ் டைப் பிழையாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. கேள்வி ஈஸியா சரி எடுக்கிற மாதிரி கேள்வி தர மாட்டான். நமக்கு கேள்வி ஈஸி மாதிரி இருக்கும். கேள்வி ஈஸி தான், அவசரத்துல ஈஸி என்று நம்ம செய்வோம், கீழே விடுவோம். சரியான? நிறைய வழியில நிறைய பேர் செய்யலாம். சரியான? எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வழிதான் இது, நம்பர் போட்டு செய்யறது. இப்ப அவன் தந்திக்கிற சொல்ல என்ன? கம்பகா. நீங்க எண் போடுறது தேவைப்படலாம், தேவைப்படாமலும் விடலாம். அது பிரச்சனை இல்லை. நீங்க போட்டு வைக்கல, கேள்வி வந்தா இந்த எழுத்த போடுறதை விட ஒரு கேள்வியை செஞ்சிடலாம்டா. அப்படி போட்டு வைக்கிறது நல்ல. ஜிக்கு என்ன சந்திக்கிறேன்? ஜிக்கு டி, ஜிக்கு டி, ஜிக்கு டி. ஏக்கு ஜெட், ஏக்கு ஜெட். எம்முக்கு என், எம்முக்கு என். கே ஜெட் எஸ் ஜெட். இங்க என்ன நடந்திருக்கேன்னு சொன்னா ஒன்றும் செய்யல அவன். சரியா? ஒன்றும் செய்யல. ஜிக்கு டி தானே இல்லையா? ஜிக்கு டி ஜெட் எஸ் ஜெட். முதலாவது எழுத்து ஆரம்பிக்கிறது. இது வந்து பாருங்க, ஜில இருந்து டீக்கு வருது இல்ல? எத்தனை எழுத்து விட்டு ஆரம்பிக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13வது எழுத்து ஆரம்பிக்குது. சரியான? 13வது சார், ஏல இருந்து முதல்ல இருந்து 7வது எழுத்து ஜி. அதுக்கு என்ன செஞ்சிருக்கான்? பின்னுக்கு இருந்து 7வது எழுத்து டி. இப்ப இதை வந்து நம்ம சரியான நம்ம கேள்வியத்தான கண்டுபிடிக்கணும் இல்லையா? பாருங்க, ஏற்கனவே அவன் என்ன செஞ்சுட்டான், சில எண்களுக்கு சில எழுத்துகளுக்கான இரகசிய குறியீடை தந்துட்டான். இப்ப நம்ம இதை யூஸ் பண்ணாம தந்திக்கிற தரவை வச்சு விட கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். சரியா? தந்திருக்கிறது என்ன? எண். இந்த கேள்வியில மேலுக்கு எண் இருக்காண்டு பாருங்க. இரகசிய குறியீடு எண் இருக்காண்டு பாருங்க. எண் இருக்குது. எண்ணுக்கு என்ன விட வருது? எண்ணுக்கு என்ன விட வருது? எண்ணுக்கு என்ன எழுத்து வருது? இந்த கேள்வி வந்து சார், கம்பகாவுல இருக்கிற எழுத்தையும் ரத்னபுரையில இருக்கிற எழுத்தையும் சேர்த்து தான் கீழே இருக்கிற அந்த இதை தந்திருக்கேன். அப்ப அந்த கேள்விக்கு இந்த இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, வெயிட், நானும் மட்டும் சொல்ல வரேன். சரியா? இப்ப என்ன சொன்னா, இவங்க வந்து தந்திரிக்கிற எழுத்துக்களை ரிப்பீட்டா திரும்ப தந்திரிக்கிறதால எண்ணுக்கு என்ன சந்திக்கிறாங்க பாருங்க. எண் என்ன இருக்குது? இரகசிய குறியீடு எம் வந்திருக்குது. அப்ப எம் இங்க வந்துட்டு, ஜெட் இங்க வந்துட்டு, ஜெட்டுக்கு ஏ. சரியான? சம்டைம் இது இல்லாம இதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி வரும். அப்படி நிறைய கேள்வி வரும். சரியான? ஏதோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஏபிசிடி எழுதி வச்சு கொள்ளுங்க. சரியா? எம் இரகசிய குறியீடு நமக்கு தெரியா. சரியான? அது இருக்கட்டும், எம்முக்கு தெரியாது. ஜெட்டுக்கு என்ன வரும்? ஏ வரும். சரியான? இப்ப நம்ம கீழே சந்திக்கிற விடையில எப்படி வரணும்னு சொன்னா, முதல் இரண்டும் எம் கண்டுபிடிக்கலாமே. ஒன்று கம்பா, அடுத்த சொல் வந்து ரத்னபுர. ஓகே, வெயிட், பாருங்க. முதல் 2 எழுத்துக்களும் எம்ஏல ஆரம்பிக்கணும். அப்ப மாத்தர மன்னார்.
சரிதானே? அஞ்சாவது எழுத்து ஏ அழிக்கணும். அஞ்சாவது எழுத்து ஏ அழிக்கிறது என்ன இருக்குது? ரெண்டு அஞ்சாவது எழுத்து ஏ அரிக்கிறது என்ன விட அடிக்குது? மாத்திரை வரல. மாத்திரை அஞ்சாவது எழுத்து ஆறு அரிக்குது. மன்னார் தான் அஞ்சாவது எழுத்து ஏ அரிக்குது. ஆகவே என்ன வரணும்? MANNAR மன்னார். சரியா? சரி, இப்படியும் கண்டுபிடிக்கலாம், நோ இஷ்யூ. உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது வசதியா இருக்கோ அப்படி கண்டுபிடிக்கணும். சரியா? டைம் வேஸ்ட் பண்ணாம கண்டுபிடிக்கணும். சரியானே? ஆகவே நான்காவது விடை வரும் 16க்கு 4. 16க்கு நான்காவது விடை வரும். சரியா? 16க்கு நான்காவது விடை வரும். சரி, 17 பிளாக் என்றது. சரியா? பிளாக் என்றத சிலது தருவாங்க, எழுத்துக்களுக்குள்ளேயே மாத்துவாங்க. எழுத்துகளுக்குள்ளேயே முன்னுக்கு பின்னுக்கு மாத்தி போடுவாங்க. இப்ப பிளாக் என்றது எப்படி வந்துக்குது பாருங்க. பிளாக் என்றது KCALB ரிவர்ஸ்ல வந்துக்குது. ரிவர்ஸ்ல வந்துக்குது KCALB. yellow என்றது பாருங்க. yellow என்றது WOLLLEY. அப்ப இது எழுத இந்த வேலை ஒண்ணு செய்யல, பார்த்தாலே விளங்கும். பிரவுன் என்றது NWORB. முதலாவது விட வரும். முதலாவது விட வரும். 17 கொண்டு வரும். சரியா? 18வது கேள்வி. பாரிஸ் என்பதை பாரிஸ் PARIS பாரிஸ் என்பதை PRSAI முதலாவது எழுத்து முதலாவது இருக்குது, இரண்டாவது எழுத்து அஞ்சாவதுக்கு போய்க்குது, மூணாவது எழுத்து இரண்டாவதுக்கு வந்துக்குது, நாலாவது எழுத்து நாலாவதுல இருக்குது, அஞ்சாவது எழுத்து மூணாவதுக்கு வந்து. சரியா? மற்றதும் அப்படித்தான் இருக்கும். எது? டோக்கியோ என்றது அப்படித்தான் இருக்கும். அப்ப காபுல் என்பது எப்படி எழுதுற? காபுல் KABUL. நமக்கு தெரியணும் என்ன வரணும்? 1 5 2 4 3. முதலாவது கே வரணும், இரண்டாவது பி வரணும். அப்ப முதலாவது கே இரண்டாவது பி வார விட வந்து நாலாவது விட மட்டும்தான் இருக்குது. ஆகவே 4. சரியா? 4. முதலாவது கே இரண்டாவது பி வரணும். அப்ப அதுக்குரிய விட வந்து நாலாவது விட மட்டும்தான் கே பி வாரது நாலாவது விட மட்டும்தான் இருக்கு. சரியா? சரியா? ஆகவே இரகசிய குறியீட்டு கேள்வி வருதோ இல்லையோ இரண்டாவது விஷயம், வருதோ இல்லையோ இரண்டாவது விஷயம், வேண்டியது ABCD எழுதி வச்சுக் கொள்ளுங்க மேசையில. சரியா? எக்ஸ்ட்ரா பேப்பர் எல்லாம் கொண்டு போயிடாது. சரியான? சூப்பர்வைசர் சம்டைம் நினைச்சா உங்களை பிரச்சனையும் ஆக்கலாம். சரியான? ஆகவே நம்ம எக்ஸ்ட்ரா பேப்பர் எல்லாம் கொண்டு போயிட்டு பொக்கெட்ல வச்சுட்டு பார்க்க இயலாது. சரியா? நீங்க மேசையில எழுதி கொடுங்க. பென் மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போகலாம், வேற ஒன்று கொண்டு போயிடலாது. இது ஒரு கணித வினா. 1 கிலோ ரூபாய் 1140 மதிப்புள்ள கிராம்புத்தூளும் 1 கிலோ 1040 ரூபாய் மதிப்புள்ள மற்றொரு கிராம்புத்தூளும் கலந்து 1 கிலோ ரூபாய் 1100 மதிப்புள்ள புதிய கலவை தயாரிக்கப்பட்டது எனில் இரண்டு வகைகளும் எந்த விகிதத்தில் கலக்கப்பட்டன என்பதை காண்க. இது ஒரு சிம்பிள் கேள்வி. இது எப்படி செய்யணும்னு சொன்னா, நீங்க 1140 ரூபாய் பெறுமதியான கிராம்புத்தூளையும் 1040 ரூபாய் பெறுமதியான இன்னொரு கிராம்புத்தூளை ஒவ்வொரு கிலோ மிக்ஸ் பண்ணி இன்னொரு புதிய கலவை உருவாக்குறாங்க. அதுல விலை 1 கிலோ 1100 ரூபாய். சரியா? இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சரியான இந்த அடிப்படையில எழுதணும். சரியா? எப்படின்னு சொன்னா, இந்த 1140க்கும் 1100 ரூபாய்க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? எவ்வளவு டிஃபரன்ஸ்? 1140 ரூபாய்க்கும் 1100 ரூபாய்க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 40 ரூபாய்.
அதை இங்க போடணும், குறுக்காக போடணும். 1040க்கும் 1100க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 60 ரூபாய். அதை இங்க போடணும். விளைஞ்சா மைக்கை மியூட் பண்ணுங்க, மத்தவங்க டிஸ்டர்ப் இல்லாம இருந்து கொள்ளுங்க தயவு செஞ்சு. மைக்கை மியூட் பண்ணுங்க. சொன்னது விளைஞ்சா? 1000 தார 2 கலவையும் எழுதுறீங்க. 1140 ரூபாய் ஒன்று விலை, இன்னொரு விலை வந்து 1040 ரூபாய். ரெண்டையும் மிக்ஸ் பண்றதால கிடைக்கிறது நடுவில் எழுதுறீங்க. இது ரெண்டையும் குறுக்காக டிஃபரெண்ட் எழுதுறீங்க. 1140 ரூபாயோட டிஃபரெண்ட் 1100க்கு 40 ரூபாய், 1040க்கும் 1100 ரூபாய்க்கு டிஃபரெண்ட் வந்து 60 ரூபாய். விளங்கிச்சா விளங்கலையா? ஒரு ஆள் சொல்லுங்க விளங்கிச்சா, ஒரு ஆள் சொல்லுங்க பிடிச்சா. அப்ப இதை நம்ம சுருக்கிறோம்னு சொன்னா எத்தனை வரும்? 60ல 20 3, 40ல 20 2, 3க்கு 2 வரும். அப்ப 3க்கு 2 என்ற விகிதத்துல கலக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்ம இதை சும்மா செஞ்சு பார்ப்போம், சரியா இல்லையான்னு பார்ப்போம். அப்ப 1140 ரூபாயில 3 கிலோ, 3 கிலோன்னு சொன்னா 1140 தர 3 எவ்வளவு? 3000, 3300, 3420 ரூபாய். 3420 ரூபாய். சரியா? 3 கிலோ போடினாங்க. இது எவ்வளவு? 2. 1040 ரூபாய் 2 என்ன சொன்னா 2080 ரூபாய். 2080 ரூபாய். இதெல்லாம் எக்ஸாம்ல செய்யறேன் இல்லை, நான் சும்மா செஞ்சு காட்டுறோம் விட சரியா இருக்கு. அப்ப 1140 ரூபாயில 3 கிலோவும் 1040 ரூபாயில 2 கிலோவும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. கூட்டினா எவ்வளவு வரும்? 0, 2 மற்றும் 10க்கு 0, 1 மிச்சம், 1 4 5, 3 2 5. அப்ப 5500 ரூபாய். அப்ப 5500 ரூபாயோட மிக்சிங்க சரியானே பாருங்க, 3 பங்கா இல்லையா? இதுல 3 பங்கு 5500. அப்ப 5ஆல பிரிச்சோம்னு சொன்னா எவ்வளவு வரும்? ஒரு பங்கு 1100 ரூபாய் வரும். சரியா? ஒரு கராம்புர விலை வந்து 1140 ரூபாய், மத்த கராம்புர விலை வந்து 1040 ரூபாய் ஒவ்வொரு கிலோவுக்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க, 1100 ரூபாய் வார மாதிரி புதிய களம் கொண்டு தயாரிக்கிறாங்க. அப்ப ஒரு பிரைஸ இங்க போடுறோம், மற்ற பிரைஸ இங்க போடுறோம், புதுசா வார பிரைஸ நடுவுல போடுறீங்க. இது ரெண்டுக்கு மேல டிஃபரெண்ட் 1140 ரூபாய்க்கும் 1100 ரூபாய்க்கு மேல டிஃபரெண்ட் இந்த பக்கம் போடுறீங்க க்ரோஸா. விளைச்சா? 1040க்கும் 1100க்கும் வார டிஃபரெண்ட் இந்த பக்கம் போடுறீங்க. போட்டு இதுல புதிய விகிதம் என்ன? 60க்கு 40 3க்கு 2, 6க்கு 4, 6 4 இன்னும் சிரிக்கிறேன். எளிய வடிவத்துல கொடுக்கணும். எளிய வடிவத்துல கொடுத்தா 3க்கு 2. 3க்கு 2 சொல்றது 1140 ரூபாயில 3 கிலோவும் 1040 ரூபாயில 2 கிலோவும். அப்ப விட வந்து என்ன கேள்வி கேட்கிறான்? என்ன விகிதத்தில் கலக்கப்பட்டன? அப்ப 3க்கு 2 என்ன விகிதம்? 3க்கு 2. தெளிவா எழுதி கொள்ளணும். 3க்கு 2. சரியா? இதுல பெரும்பாலான கேள்விகள் அப்படியான கேள்விதான். சரியா? பெரும்பாலான கேள்விகள் அவ்வாறான கேள்விதான். அடுத்த இன்னொரு கேள்வி பாருங்க. 1 கிலோகிராம் ரூபாய் 150 ரூபாய் மதிப்புள்ள சீனி வகையும் 1 கிலோகிராம் ரூபாய் 400 ரூபாய் மதிப்புள்ள உயர்தர சீனியும் 6க்கு 4 என்ற விகிதத்தில் கலக்கப்பட்டன. புதிய கலவையில் 1 கிலோ விலை என்ன? அப்ப 1 கிலோ வந்து 150 ரூபாய், மற்றதுல 1 கிலோ வந்து 400 ரூபாய். ரெண்டும் சீனி தான். சரியானே? சீனியோட குவாலிட்டி டிஃபரெண்ட். சரிதானே? 6க்கு 4. அப்ப இது வந்து 6 கிலோ கலக்குறாங்கன்னு சொன்னா 6 தர 150 ரூபான்னு சொன்னா எவ்வளவு காஸ்ட் ஆயிக்கும்? 900 ரூபாய். ஆக இதுல 4 கிலோன்னு சொன்னா 4 தர 400 1600 ரூபாய். 1600 900 வந்து 2500 ரூபாய். மொத்தம் 2500 ரூபாவை மொத்தம் எத்தனை பங்கு? 10 பங்கு. 10ஆல பிரிச்சோம்னு சொன்னா 10ஆல பிரிச்சோம்னா 1 கிலோ 250 ரூபாய். இது வந்து சின்ன மெட்ஸ் தான், இல்ல கிரேட் 9 கிரேட் 8ல இருக்கிற மெட்ஸ் கேள்வி தான். இது பெருசா ஒன்றும் இல்லை. சரிதானே? நெக்ஸ்ட் கேள்வி இது. ஆகவே 20வது கேள்விக்கு என்ன விட வரும்? 250 ரூபாய். 1 கிலோட விலை கேட்கலாம். 1 கிலோ 250 ரூபாய். 2 கிலோ வந்து கேட்டா 500 ரூபாய்.
பேப்பர் செஞ்சோம்னா பெரும்பாலும் ஐக்கு கேள்விகள் முடியும் சரியா. ஐக்கு கேள்வி நம்ம கிளாஸ் செய்ய வேண்டிய வேற இருக்குது, அது வேற விஷயம். பெரும்பாலான ஐக்கு கேள்விகள் முடியும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு திரும்ப ஐக்கியூக்கு டைம் இருந்தா வருவோம் சரியா. ஒரு கிலோ ரூபாய் 6 ரூபாய் வீதம் உள்ள உரம், ஒரு கிலோ ரூபாய் 9 ரூபாய் வீதம் உள்ள உரம் கலந்து தயாரிக்கப்பட்ட உரம் ஒரு கிலோ 10 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படும் போது 25 வீதம் லாபம் கிடைத்தது. இரண்டு உரங்களும் எந்த விகிதத்தில் கலக்கப்பட்டன? ஒரு கிலோ வந்து 6 ரூபாய், மற்றது ஒரு கிலோ வந்து எவ்வளவு, மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, 9 ரூபாய். கலந்து தயாரிக்கப்பட்ட உரம் ஒரு கிலோ 10 ரூபாய், ஒரு கிலோ 10 ரூபாய். 10 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுது சரியா. 10 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படும் போது 25 வீதம் லாபம் கிடைக்கும். 25 வீதம் வேறு ஆகிடுமே, நம்ம பழமையான முறைப்படி செஞ்சு பார்ப்போம். அப்ப 6க்கும் 10க்கும் டிஃபரெண்ட் எவ்வளவு? 4. 9க்கும் 10க்கும் டிஃபரெண்ட் எவ்வளவு? 1. 1க்கு 4 என்ற விதத்துல கலக்கப்பட்டிருக்கும் சரியானே. இப்ப கலக்கப்பட்டிருந்தா சரியானே, இதுல ஒரு கிலோ 6 ரூபாய், இதுல 4 தர 9 36 ரூபாய். அப்ப 42 ரூபாய் என்று சொன்னா 42 அஞ்சால பிரிச்சா கவனிங்கோ சரியானே. 42 அஞ்சால பிரிச்சா 8 40 வரும். 40 ரூபாய் 50 கொஸ்ட் ஆகி 42 அஞ்சால பிரிச்சா 40 ரூபாய் 50 இல்லை, 40 ரூபாய் எவ்வளவு வரும்? 40 ரூபாய் 25 சதமா 30 சதம் அப்படிமா? ஒரு கிலோ எவ்வளவு வரும்? 42 சொன்னா 42 8 8 5 40 20 8 ரூபா 4 சதங்கள் 40 சதம். ஒரு கிலோ 8 ரூபா 40 சதம் சரியா. ஒரு கிலோ 8 ரூபா 40 சதம். 8 ரூபா 40 சதம் என்று சொன்னா 8 ரூபா 40 சதம் என்றது கேள்வி என்ன? இதுல திரும்ப சொல்றேன்னு சொன்னா ஒரு கிலோ 6 ரூபாய் வீதம் உள்ள உரமும் ஒரு கிலோ 9 ரூபாய் வீதம் உள்ள உரமும் கலந்து தயாரிக்கப்பட்ட உரம் ஒரு கிலோ 10 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படும் போது 25 வீதம் லாபம் கிடைக்குது சரியானே. நல்லா கவனிங்க, ஒரு கிலோ 6 ரூபாய், மற்றதுல ஒரு கிலோ 9 ரூபாய் சரியானே. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா சரியா 9 மாறும். இது ஒவ்வொரு கிலோ மிக்ஸ் பண்ண எவ்வளவு வரும்? 9 மாறும் 15 ரூபாய் வரும். 15 ரூபாய்ன்றது 15 ரூபாய்ன்றது 15 ரூபாய் 10 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படும் போது 25% லாபம் கிடைத்தது. மொத்தம் 9 4 36. பாருங்க, புதிய விலை வந்து 10 ரூபாய்ல, புதிய விலை 10 ரூபாய்ன்னு சொன்னா அப்ப 50 ரூபாய்க்கு விற்பனை செய்ய போல சரி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்ய போல சார் அதுல விலை வந்து 8 ரூபா 40 சதம். அப்ப மிச்சம் பலன்ஸ் இருக்க 1 ரூபா 60 சதம் தான், எனக்கு 25 வீதம் ஆகுது. இல்ல, இது எப்படி வரும்னு சொன்னா கொஞ்சம் கவனிங்க. 1 கிலோகிராம் 6 ரூபாயும் 1 கிலோகிராம் 9 ரூபாயோட உரத்தை என்ன செய்ய போறாங்க? மிக்ஸ் பண்ணி 10 ரூபாய்க்கு விற்க போறாங்க. 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் போது 25 வீதம் லாபம் கிடைக்குது. 10 ரூபாவுல 25 வீதம் லாபம் கிடைக்குது. 10 ரூபாவுல 25 வீதம் லாபம் கிடைக்குதுன்னு சொன்னா இதுல கொள்விலை உற்பத்தி விலை வந்து 7 ரூபாய் 50. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி சரி. 100 வீதம் தானே 10 ரூபாய். அப்ப 25 வீதம் சொன்னா 2 ரூபா 50 லாபம் கிடைக்குதுன்னு சொன்னா 7 ரூபா 50 எவ்வளவு வரைக்கும்? 7 ரூபா 50 தான் இதுல என்ன விலை? கொள்விலை. 7 ரூபா 50 தான் இதுல கொள்விலை.
புதிய விலை எவ்வளவு இதுல? 7 ரூபா 50 சாம். சரியா? 7 ரூபா 50 சாம் என்ன போல 7 ரூபா 50 சாத்துக்கும் 6 ரூபாய்க்கும் டிஃபரன்ஸ் வந்து 1.5. 9க்கும் 7 ரூபா 50 சாத்துக்கும் எவ்வளவு வரும்? 2 வரும். அப்ப 2க்கு 1.5 என்ற விகிதத்துல கலந்துறாங்க. 2க்கு 1.5 என்ற விகிதத்துல கலந்துறாங்க. ரைட்டா? 2க்கு 1.5 என்ற விகிதத்துல கலக்கப்பட்டு ரைட்டா விலங்கல்லையா? சார் லாபமும் இதுக்கு சேர்த்து சார் இதுக்கு இவ்வளவுதானே விட அவ்வளவுதான் ஆரம்பத்தில் செஞ்ச வழி இல்லையே, விலங்கல்ல. இப்ப செஞ்சதுதானே விட. ஓ, ஆரம்பத்தில் செஞ்சது வராது. ஏன்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னு சொன்னா 10 ரூபாய்க்கு விற்க கூட அந்த 10 ரூபாய்க்குள்ள 25% லாபம் இருக்குன்னு சொல்றான். 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் போது 25% லாபம் கிடைக்குது. இப்ப லாபத்தோட சேர்த்து அந்த 10 ரூபாய் அப்ப 25% என்றது 10 ரூபாயோட 25% என்றது 2 ரூபா 50 சதம் தானே. அப்ப அதை கழிச்சா வாரதானே அதுல உற்பத்தி விலை, அதுல என்ன விலை? கிரயம். அப்ப கிரயம் 7 ரூபா 50 சாம். அப்ப இங்க போட வேண்டியது 7 ரூபா 50 சாத்து. அப்ப 6 ரூபாய்க்கும் 7 ரூபா 50 சாத்துக்கும் 1 ரூபா 50 சதம். 9க்கும் 7 ரூபா 50க்கும் 2 ரூபாய் டிஃபரன்ஸ். அப்ப 2க்கு 1.5 தான் விட. 2க்கு 1.5. 2க்கு 1.5. விலங்குல 9 ரூபால 7 ரூபா 50 சம்போனா 2 வரல சார். 9 ரூபா 7 ரூபா 50 சாம் 1 ரூபா 50 சாமா? 1 ரூபா 50 சாரி. அப்போ 1.5க்கு 1.5 சரியா? 1.5க்கு 1.5 கழித்தல் 1.5க்கு 1.5. அப்ப ஒன்று கொண்டு கவனிங்க 1.5க்கு 1.5 அப்ப ஒன்று கொண்டு தானே அது எப்படி? கொண்டு வராது. 1.5க்கு 1.5 1.5க்கு 1.5ன்னு சொன்னா அப்ப ஒன்று கொண்டு தானே சார் அர்த்தம்? இல்ல அப்படி வராது. 1.5க்கு 1.5 தான் வரும். சார் ரெண்டையும் ஒரே எண்ணால் பிரிச்சோம்னா ஒன்று கொண்டு வராது சார். 1.5 இவரும் ரெண்டும் ஒரே அடையாளம் தானே. 2க்கு 2 வீதம் சொல்ல ஒன்று கொண்டு தான் அர்த்தம். அதே மாதிரி 1.5 சொல்ல 1.5 வீதம் சொல்ல ஒன்று கொண்டு தான் சார் அர்த்தம். அப்படி வராது. அப்படி வாரீங்க சரி. ஓகே ஓகே சரி சரி. 6க்கு 6 வந்தா அதை ஒன்று கொண்டுன்னு சொல்லலாம் பிரச்சனை. சரி ஓகே ஓகே நீங்க சொல்ற சரி. அப்படி வாரீங்க. நீங்க இதை கழிச்சு வாரது ஒன்று கொண்டுன்னு சொல்றீங்க நினைச்சேன். கழிச்சு வாரது 1.5க்கு 1.5 சுருக்கிறோம்னா ஒன்று கொண்டு வரும். நான் சொல்லிக்கிறேன். நீங்க 1.5க்கு 1.5 கொடுத்தாலும் ஓகே, 1க்கு 1 கொடுத்தாலும் ஓகே, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது வந்து பாருங்க 6 ரூபாய் பெறுமதியான தேயிலை உரமும் 9 ரூபாய் பெறுமதியான உரமும் இருக்கு. இப்ப இத மிக்ஸ் பண்ணி புதிய விலை வந்து 10 ரூபாய்க்கு வித்தா 25% லாபம் அந்த 10 ரூபாய்க்குள்ள வருதாம். 10 ரூபாய் 25% லாபம் சொன்னா அது 2 ரூபா 50 சாம். லாபத்தை கழிச்சா வாரதுதானே 7 ரூபா 50 சாம். அதோட உற்பத்தி விலை விளைச்ச விலைங்க இல்லையா? அப்ப இது அந்த முதலாவது கேள்வியில போக மாட்டேங்குது வந்துட்டு. அப்ப என்ன 6 ரூபாய் பெறுமதியான 1 கிலோகிராம் உரமையும் 9 ரூபாய் பெறுமதியான 1 கிலோகிராம் உரத்தையும் கலந்தா புதுசா 1 கிலோகிராம் எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு சொன்னா 7 ரூபா 50 சாத்துக்கு விற்கிறாங்க. அப்ப இதுல இது என்ன கலவட விகிதம் என்ன? அப்ப 6 ரூபாய்க்கு 7 ரூபா 50 சாத்துக்கு 1 ரூபா 50 சாம். 9க்கு 7 ரூபா 50 சாத்துக்கு 1 ரூபா 50 சாம். அப்ப 1.5க்கு 1.5 அப்ப 1 கொண்டு விட வரும். சரியா? அந்த 6 ரூபாய்க்கு வித்த அந்த கலந்தன்னா அது நட்டம் தான் ஏற்பட்டிக்கும். இந்த 6 ரூபாய்க்கு வாங்கி 7 வித்தா அதுக்கு வந்து லாபம் கிடைக்குது. அப்ப 9 ரூபாய்க்கு வாங்கி 7 வித்தா நட்டம் தானே கிடைக்கும். அது நமக்கு தேவையில்லையா? ஒண்ணும் கேட்கலையே. லாபமா நட்டமா எந்த ஒரு கேள்வியும் கேட்கலையே. மைனஸ்ல வராது, விகிதங்கள் மைனஸ்ல வராது. சரியா? நமக்கு தேவையில்லை, அந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை. 22வது கேள்வி 1 கிலோகிராம் ரூபாய் 240 ரூபாய் மதிப்புள்ள தேயிலை தூளும் 1 கிலோகிராம் 380 ரூபாய் மதிப்புள்ள மற்றொரு தேயிலை கலந்து புதிய கலவையில் 1 கிலோ 324 ரூபாய் இருந்தால் அதுவும் இதே கேள்விதான், வேற ஒன்றும் இல்லை. 240 380 புதிய விலை வந்து 324. சரியா? அப்ப இப்படி போடணும். இப்ப 60 84 ரூபாய் வரும். இங்க வந்து 324 320 60 56 ரூபாய் வரும். சரியானே?
அப்ப இது 6ஆல சுருக்கலாம் நினைக்கிறேன். 9 9க்கு 9 6ஆல சுருக்கலாமா? இல்ல 9 6 54. எத்தனை சுருக்கலாம் இதை? 4ஆல சுருக்கலாமா? 1 14. 4ஆல சுருக்கினா 5 4 40, 6 4 24, 21 வரும். அப்ப இது 7ஆல சுருக்கினா 2க்கு 3 வரும். 2க்கு 3 வரும். 22வது கேள்வி 2க்கு 3. இந்த கேள்விகள் வாரது குறைவு, இருந்தாலும் நீங்க நிறைய பேர் மெட்ஸ் கேள்வி சம்டைம் வரலாம், நம்மளோட காலம் நம்ப இயலாது, வரலாம். அதுக்காக மெட்ஸ் கேள்வி கொஞ்சம் போட்டு மைக்கை மியூட் பண்ணி வச்சு கொடுங்க. மைக்கை மியூட் பண்ணுங்க. 1 கிலோகிராம் 75 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோகிராம் 200 ரூபாய் மதிப்புள்ள இலவங்கப்பட்டை தூளும் 75 ரூபாய் மதிப்புள்ள தேயிலையும் 1 கிலோகிராம் 200 ரூபாய் மதிப்புள்ள இலவங்கப்பட்டை தூளும் கலந்து 3க்கு 2 கலவை தயாரிக்கப்பட்டது. புதிய கலவையில் 1 கிலோ விலை என்ன? 75 ரூபாய் 1 கிலோ தேயிலைத்தூள், 1 கிலோ 200 ரூபாய், இரண்டையும் 3க்கு 2 என்ற விதத்துல கலக்கிறாங்க. இது வந்து 3க்கு 2 3 கிலோ. 3 தர 75 எவ்வளவு வரும்? 225 ரூபாய். இதுல வந்து 2 சொன்னா 2 தர 200 எவ்வளவு வரும்? 2 தர 200 400 ரூபாய் வரும். அப்ப 400 225 625. மொத்தம் எத்தனை? 3 பங்கும் 2 பங்கு, மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்கு. 625 5ஆல பிரிச்ச வேண்டாம். 1 கிலோ ஒரு பங்குக்குரிய விலை வரும். 1 கிலோக்குரிய விலை வரும் எவ்வளவு? 1 12ல 2 25ல 5 125 ரூபாய் கிலோ. 125 ரூபாய். 23வது கேள்விக்கு 125 ரூபாய் வரும். வீட்டில் மெட்ஸ்கேலி ஒண்ணுமையா? மெட்ஸ்கேலி மாட்டாது சரியா? கொள்ளையா ஒண்ணும் இல்லை, மெட்ஸ்கேலி தான். சரியா? அடுத்தது உறவு முறை தொடர்பான வினா. சரியா? கலவை தொடர்பான வினா பார்த்துட்டோம். இப்படித்தான் கேள்வி சுத்தி சுத்தி என்ன செய்யப்படும் வரப்போகுது. உறவு முறை தொடர்பான வினாவை பார்ப்போம். உறவு முறை தொடர்பான வினாவை பார்ப்போம். சரியா? என் அம்மா உங்கள் அம்மாவின் அக்கா என்றால் நான் உங்களுக்கு யார்? என் அம்மா உங்கள் அம்மாவின் அக்கா, சரியானே? அப்ப யாரு அவருக்கு? பெரியம்மா. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? எங்கள் அம்மா உங்கள் அம்மாவின் அக்கான்னு சொன்னா எந்த அம்மா வந்து அவருக்கு யாரு? பெரியம்மா. நான் உங்களுக்கு யாரு? இப்ப பெரியம்மாட மகனோ மகளோ, அப்ப யார் அழைக்கலாம்? சகோதரன் அழைக்கலாம் அல்லது சகோதரி அழைக்கலாம். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி சார். சகோதரன் அல்லது சகோதரி. சரியா? 2 விடையுமே இருக்கு. அடுத்தது, ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடம் இவ்வாறு கூறினான்: உங்களுடைய அம்மாவின் கணவரின் சகோதரி. உங்களுடைய அம்மாவின், இதுல ஒவ்வொரு பாயிண்டா ஸ்டாப் பண்ணி வாசிங்க. உங்களுடைய அம்மாவின் கணவரின் சகோதரி. அம்மாட கணவர் யாரு? அப்பா. அப்பாட சகோதரி யாரு? மாமி. மாமி என்று சொல்றதா அத்தை என்று சொல்றதா? மாமியும் வரும், சகோதரி யாரு? சரி, சகோதரி யாரு? மாமி. மாமி. என் அத்தையாவர் மாமி. அப்ப மச்சி. உங்களோட அம்மாவின் கணவரின் சகோதரி. அம்மாட கணவர் அப்பா, அப்பாட சகோதரி யாரு? மாமி. மாமி என் அத்தையாவர். அப்ப எந்த மாமி இன்னொரு ஆளுக்கு அத்தைன்னு சொன்னா அவங்க 2 பேருக்கும் என்ன உறவு? அவங்களும் அத்தை மருமகன் தானே? ஓமா இல்லையா? அத்தையும் மருமகனும் தானே? ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? அப்ப அந்த மாமி மருமகன் என்ற மாட்ட மாமியத்தான் அத்தைன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பெண் அந்த மனிதனுக்கு யார்? அந்த பெண் அந்த மனிதனுக்கு யார்? மாமி அல்லது அத்தை. மாமி அல்லது அத்தை.
26வது கேள்வி. ஒருவர் ஒரு புகைப்படத்தை பார்த்து கொண்டு இவ்வாறு கூறினார்: எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை, ஆனால் இவர் என் தந்தையின் மகன். புகைப்படத்தில் இருப்பவர் அவருக்கு யார்? யாரு? சகோதரன். விலங்கல. அவரே எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை, ஆனால் இவர் என் தந்தையின் மகன். புகைப்படத்தில் இருப்பவர் அவருக்கு யார்? சகோதரன். அவரே சகோதரன். சகோதரன் எப்படி வாரு? மேல சொல்றான், எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை. அப்ப புகைப்படத்தில் இருக்கிறது அவர்தான். புகைப்படத்தில் இருக்கிறது யாரு? அவர்தான். அப்ப இதுல வந்து குறித்த நபர் தான். குறித்த நபர். இதுக்கு வேற ஆன்சர் வராது. 25க்கு என்ன சார்? 25க்கு வந்து மாமி அல்லது அத்தை. என் அம்மா 25வது கேள்வியில அந்த பெண்ணு கேட்டது ஒரு மனிதன் அந்த பெண்ணிடம் கேட்ட உறவுமுறை தானே. அதாவது அந்த பெண் அந்த மனிதனுக்கு யார்? அந்த பெண் அந்த மனிதனுக்கு யார்? அத்தை தானே. அதாவது உங்களுடைய அம்மாவின் கணவரின் சகோதரி என் அத்தை ஆவார். அந்த பெண் அந்த மனிதருக்கு யார்? இப்படி பார்த்தாலும் அத்தை எல்லாம் வரப்போதும், அங்க இருந்து பார்த்தாலும் அத்தை எல்லாம் வரப்போதும். அதுல பிரச்சனை ஒண்ணும் இல்லை. என் அம்மாவின் ஒரே மகள் லதாவின் அம்மா. என் அம்மாவின் ஒரே மகள் லதாவின் அம்மா. என்று நிகால் கூறுகிறார். லதாவுக்கு நிகால் என்ன உறவு? நிகால் சொல்றார் வந்து, நிகால் சொல்றார், என் அம்மாவின் ஒரே மகள், என் அம்மாவின் ஒரே மகள். சரி, அந்த அம்மா நிகால்ற அம்மாவுக்கு ஒரு மகள் இருக்கிறார். அவ யாருன்னு சொன்னா லதாட அம்மா. அப்ப நீங்க சொல்லுங்க, நிகால்ற அம்மாட மகள்ற மகள் தான் லதா. சரியா கிடையா? நிகால்ட அம்மாட மகள்ற மகள் தான் லதா. என் அம்மாவின் ஒரே மகள் லதாவின் அம்மா. லதாவுக்கு நிகால் என்ன உறவு முறை? யாரு? சகோதரிட மகள். சகோதரிட மகள். சகோதரிட மகளை வந்து நம்ம இப்ப வளமையா சொல்றது வந்து மாமா மருமகள். கேள்வி வந்து லதாவுக்கு நிகால். லதாவுக்கு நிகால் யாரு? லதாவுக்கு நிகால் மாமா. லதாவுக்கு நிகால் மாமா. எத்தனாவது விட வரும்? 2வது விட. ஒரு பெண் ஒருவரை அறிமுகப்படுத்தி இவர் என் மாமாவின் தந்தையின் ஒரே மகளின் மகன் என்று கூறினார். ஒரு பெண் ஒருவரை அறிமுகப்படுத்தி இவர் என் மாமாவின் தந்தையின் ஒரே மகன். ரொட்டேட் பண்ணி விடு. சீலி என்ற பேர்ல இருக்கிறார். மைக்கை மியூட் பண்ணுவீங்க. சீலி என்ற பேர்ல இருக்கிறார். மைக்கை மியூட் பண்ணுங்க. ஒரு பெண் ஒருவரை அறிமுகப்படுத்தி இவர் என் மாமாவின். இப்ப மாமான்னு சொல்றது யார் அடிக்கும்? மாமான்னு சொல்றேன்னு சொன்னா யார் அடிக்கலாம்? ஒன்று கணவன்ட தந்தை அடிக்கலாம். சரியா பிள்ளையா? அல்லது வேற யார் அடிக்கலாம்? தாயின் சகோதரன் அடிக்கலாம். என்ன? இவர் என் மாமாவின் தந்தையின். மாமாட தந்தை யாரு? மாமாட தந்தை யார் அடிக்கும்? மாமாட தந்தை மாமாவாகவும் இருக்கலாம், பெரியப்பா சித்தப்பாகவும் இருக்கலாம். சரியா பிள்ளையா? மாமாட தந்தை வந்து மாமாவாகவும் இருக்கலாம். தந்தையின் ஒரே மகளின் மகன்.
என்று கூறினால் அந்த மனிதன் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு முறை? இப்ப இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, சரிதானே? இப்ப நம்ம முஸ்லிம்ஸ் வந்து மாமான்னு சொல்றது வேற ஒரு உறவு. மத்த தமிழ் சகோதர சகோதரிகள் வந்து மாமான்னு சொல்றது அவங்க வேறொரு அடிப்படையில மாமான்னு சொல்லுவாங்க, சரிதானே? இந்த சந்தர்ப்பத்துல இந்த கேள்விய எப்படி அணுகிறன்றதுல சில பிரச்சனை வந்து இருக்கும். உண்மையா பேப்பர் எடுக்கிற ஆட்கள் வந்து இப்ப தமிழ் சிங்கள மக்கள் வந்து சொல்றதை வச்சுத்தானே அவங்க என்ன செய்வாங்க, பேப்பர் எடுப்பாங்க. ஏன்னா பேப்பர் எடுக்கிறது சிங்களத்துலானே. ஒரு சிங்கள மீடியத்துல பேப்பர் எடுத்தா திரும்ப என்ன செய்யறது, தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் டிரான்ஸ்லேட் பண்றது. அப்ப அவங்களோட அந்த உறவு முறையத்தான் நம்ம என்ன செய்யணும், சரியான ஒரு உறவு முறையாக நம்ம எடுக்கணும், சரியா? இப்ப சொல்லுங்க, நீங்க வந்து மாமான்னு சொல்றது யார 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 சொல்றது? அம்மாட அண்ணாவ சகோதரத்தை, அம்மாட அது சகோதரர், கணவருடைய தகப்பன். கணவருடைய தந்தை. சரியா பிள்ளையா? இப்ப ஒரு பெண் என்ன செய்யறான்னு சொன்னா சொல்றா, எனது மாமாவின் தந்தை. இப்ப மாமாட தந்தை வந்து சகோதரன் அம்மாட சகோதரனா இருந்தா அது தாத்தா. அம்மாட அப்பா யாரு? தாத்தா தானே. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? கணவன் தந்தையாக இருந்தா அது யாரு? அது மாமா. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? இது சரியா பிள்ளையா? இந்த ரெண்டுல ஒன்றுதான் விடைக்கு யூஸ் பண்ணப்படும். இவர் என் மாமாவின் தந்தையின், அப்ப தாத்தா வாய்க்கணும் அல்லது மாமன், ஒரே மகளின் மகள். தாத்தாட ஒரே மகளின் ஒரே மகள் யாரு? தாத்தாட ஒரே மகள் யாரு? தாத்தாட ஒரே மகள் யாரு? தாய். அம்மாட சகோதரன் சகோதரி ஐக்கணுமா இல்லையா? அப்ப இந்த தாயத்தான் சொல்றார், தாயின் மகள். அப்ப தாயிர மகள், இவர தாயிர மகள் இவருக்கு யாரு? சகோதரி. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? இந்த அடிப்படையில பார்த்தா சகோதரி. சரியா பிள்ளையா? சரி. இந்த அடிப்படையில பார்த்தா கணவன்ட தந்தை யாரு? மாமா. மாமாட கணவன்ட தந்தையின் ஒரே மகள். அப்ப கணவன்ட யாரு? சகோதரி. கணவன்ட சகோதரி யாரு? கணவன்ட சகோதரி யாரு? கணவன்ட சகோதரி யாரு? மைத்துனி. மைத்துனியின் மகன் யாரு? மைத்துனியின் மகன் யாரு? மைத்துனியின் மகன் யாரு? மருமகன். மருமகன். இது ரெண்டுல ஒன்றுதான் என்ன செய்யணும், விடையாக வரணும். சகோதரி என்றது விடை இருக்கா? சகோதரி என்றது விடை இருக்கா? சகோதரியா சகோதரனா? ஒரே மகனின் மகன். மருமகன் என்றது விடை இல்ல, சகோதரன் என்ற விடை இருக்குது. சகோதரன் என்ற விடை இருக்குது. மகளின் மகன் தானே, அப்ப சகோதரன் தானே. இப்ப சகோதரன் என்ற விடை இருக்கிறதால மூணாவது விடை வரும். 28க்கு மூணாவது விட வரும். 28க்கு மூணாவது விட வரும். உறவு முறையில யார எப்படி சொல்றேன்னு ஒரு பிரச்சனை மட்டும்தான் வரும். மற்றபடிக்கு இந்த கேள்வி செய்யலாம். சரியா? மற்றபடிக்கு இந்த கேள்வி செய்யலாம். ஒரு குடும்பத்தில் பாட்டி இருக்கிறார். அவரது 2 மகன்கள். இவருக்கு 2 மகன் இருக்கிறார். 2 மகன். அவர்களின் மனைவிகள், மனைவி ஒவ்வொருவருக்கும் ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். ஒவ்வொருவருக்கும் நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்தில் பாட்டி, அவரது 2 மகன்கள்
அவர்களின் மனைவிகள். இவ்வளவு விளைஞ்சா பாட்டி, 2 மகன், மனைவி. அதோட ஒவ்வொருவருக்கும் ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு மகள் மற்றும் 2 யாரு 2 மகன்கள். எப்படி வரும் இந்த கேள்வி? நல்லா கவனிங்க. இதோட நிப்பாட்டி போட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள். நல்லா சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இப்ப நீங்க எப்படி நினைப்பீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மகள் 2 மகன், ஒரு மகள் 2 மகன். இப்ப குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் வரணும்டா? 1 2 3 4 5 6 7 9 11 பேர் வரணும். 11 விட இல்லை. என்ன சொல்றான்னு சொன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் பாட்டி இருக்க, பாட்டிக்கு 2 மகன்கள் இருக்கு, ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு மனைவி இருக்கு. சரியா? ஒரு மகள் இருக்கிறான். இதுல இந்த பாட்டிக்கு ஒரு மகள் இருக்கலாம், அல்லது இந்த மகன்மார்ல 2 பேர்ல ஒரு ஆளுக்கு ஒரு மகள் இருக்கலாம். அடுத்தது இதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆளுக்கு மற்றும் 2 மகன்கள். ஆல்ரெடி 2 மகன் இங்க வந்திருக்கா இல்லையா? அந்த 2 மகன்கள் என்பது இவங்களை தான் சொல்றாங்க. இந்த கேள்வி அடிக்கடி வார கேள்வி, கொஞ்சம் ட்ரிக்ஸான கேள்வி. சரியா? கொஞ்சம் ட்ரிக்ஸான ஒரு கேள்வி. சரியானே? இதை பார்ப்போம். பாட்டி என்ன சொல்றா? ஒரு பாட்டிக்கு 2 மகன், அப்ப 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேருக்கும் என்ன, ஒவ்வொருவருக்கும் ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள். ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள். ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். அந்த குடும்பத்தில் பெண்கள் எத்தனை பேர்? சரி, ஓகே, சாரி. இவங்களுக்கு ஒரு மகள் 2 மகன்கள். இவருக்கும் ஒரு மகள் 2 மகன் இருக்கும். 2 கேட்டுக்கலையா? அது பிரச்சனை இல்லை. மொத்தமா கேட்டதான் நான் சொன்ன அடிப்படையில பார்க்கணும். அது தேவையில்லை. சரியா? அப்படி கேள்வி வந்தா பார்ப்போம். சரியா? பெண்கள் எத்தனை பேர்? பாட்டி, மனைவி 2, 1 2 3 3 2 5 விட இருக்கா? இருக்குது. ஓகே, 4வது விட. 4வது விட. தீபால் நிலந்துக்கு ஒரு சிறுவனை காட்டி, அங்கு விளையாடிக் கொண்டிருக்கும் சிறுவன் என் தந்தையின் மனைவியின் மகளின் 2 சகோதரிகளில் இளையவன். தீபால் சொல்றார், அங்கு விளையாடிக் கொண்டிருக்கும் சிறுவன் என் தந்தையின் மனைவி. யாரு? தீபாலோட அம்மா. தீபாலோட அம்மாட 2 சகோதரிகளில் இளையவன். தீபால அம்மாட 2 சகோதரிகளில் இளையவன் சொன்னா யாரு? 2 சகோதரர்களில் இளையவன். அப்ப தீபாட அம்மாட சகோதரன் தான் சொல்றான். அப்ப யாரு? மாமா. அந்த சிறுவன் தீபாலுக்கு என்ன உறவு? யாரு? மாமா. அந்த சிறுவன் தீபாலுக்கு மருமகன். சரியானே? அந்த சிறுவன் தீபாலுக்கு தீபாலுக்கு யார் அவர்? மருமகன். மருமகன் விட இது இல்லைன்னு. மருமகன் விட இல்லைன்னு. அது மருமகன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மருமகன். அஞ்சாவது விடைய மாத்திக்கொள்ளுங்க. 5வது விடைய மருமகன் என்று மாத்திக்கொள்ளுங்க. 5வது விடைய போட்டு கலவை தொடர்பான வினாவும் பார்த்துட்டோம். உறவு முறை தொடர்பான வினாவும் பார்த்துட்டோம். அதுக்கு சகோதரன் என்ற விட வராதா? சகோதரன் என்ற விட தீபால் நிலந்துக்கு ஒரு சிறுவனை காட்டி
அங்கு விளையாடி கொண்டிருக்கும் சிறுவன் என் தந்தையின் மனைவியின் மகன். என்ன கொஞ்சம் பாருங்க. சகோதரன் தான் வரும் சார். வெயிட் சாரி நான் மகன் என்ற பாயிண்ட விட்டுட்டேன், சாரியா. என் தந்தையின் மனைவி அம்மாட மகள், மகளின் அம்மாட மகள். இவருக்கு யாரு? அம்மாட மகள், அம்மாட மகள் சகோதரி. 2 சகோதரர்களில் இளையவன். என்ன ரைட், ஓகே சாரி. அப்ப 2 சகோதரர்களில் இளையவன் என்று சொன்னா அம்மாட மகள் இவருக்கு யாரு? சகோதரி தானே. சகோதரியிட சகோதரன் இவருக்கும் சகோதரன் தானே. அப்ப யாரு இவருக்கு சகோதரன்? சொரியா, அந்த மகள் என்ற பாயிண்ட விட்டுட்டேன், சொரியா. 30க்கு 4, 30க்கு 4, சரியா? 30க்கு 4. 30க்கு 3. 30க்கு சகோதரன் 2 வாரது 3வது. சாரி, சகோதரன் 2 வாரது 3வது விட. சகோதரன் 2 வாரது 3வது விட, சரியா? 30க்கு 3. சட்ட ரீதியான விடயத்தை பார்க்கணும், மனிதாபிமான விடயத்தை பார்க்கணும். சட்ட ரீதியான மைக்கை மியூட் பண்ணுங்க. அஸ்மியா மைக்கை மியூட் பண்ணுங்க. அஸ்மியா என்றால் மைக்கை மியூட் பண்ணுங்க. நான் எனக்கு மைக்கை மியூட் பண்ணலாம், திரும்ப நீங்க அன்மியூட் பண்ண இயலாது. ரைட், ஓகே. இது வேலை நேரம் சம்பந்தமான ஒரு கேள்வி, சரியா? வேலை நேரம் சம்பந்தமான ஒரு கேள்வி. வேக நேரம் சம்பந்தமான கேள்விகள் தெளிவா பார்த்திருக்கிறோம். வேக நேரம் சம்பந்தமான கேள்வி தெளிவா பார்த்திருக்கிறோம், சரியான? அதுல ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க. ரைட், வேலை நேரம் சம்பந்தமான கேள்வி. ஒரு கிணறு தோண்ட 2 பேருக்கு 150 நாட்கள் எடுத்தது. 30 பேரை வேலைக்கு அமர்த்தினால் அந்த கிணற்றை தோண்ட எத்தனை நாட்கள் எடுக்கும்? ரைட், இதுக்கு நீங்க சமன்பாடு போட்டு இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா சமன்பாட்டை போட்டு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிழை வராது, சரியா? பிழை வராது குறையும். எல்லாருக்கும் வந்து மெட்ஸ் வராது, சரிண்ணே? நான் சொல்லிக்கிறேன். M1 H1 D1 இன் கீழ் W1 சமன் M2 H2 D2 இன் கீழ் W2, சரியா? W2. அப்ப இதுல M என்றது மனிதர்கள், H என்றது மணித்தியாலம், D என்றது நாள், சரியானே? ஒரு கிணறு தோண்ட 2 பேருக்கு 150 நாட்கள், சரியானே? 2 மனிதர்களுக்கு 150 நாட்கள். எத்தனைக்கு? W வேலை என்ன? ஒரு கிணறு வேலை வந்து என்ன வேலை செய்யலாம் எடுத்தால் 30 பேரை வேலைக்கு அமர்த்தினால், அப்ப ஒரு கிணறு தோன்றதுக்கு 30 பேர் வேலைக்கு அமர்த்தினா எத்தனை நாள் எடுக்கும்? இதான் கேள்வி, சரியா? இப்ப 2 தர 150 300 சமன் 30 தர D. 300 30ஆல சமனுக்கு இஞ்சால கொண்டதான் 30ஆல பிரிபடும் சமன் D. அப்ப சுருக்கினா 10 நாட்கள் எடுக்கும், சரியா? 10 நாட்கள் எடுக்கும். சமன்பாடு தான், சரியா? M என்றது மனிதர்கள், H என்றது மணித்தியாலம் அவர்ஸ், D என்றது நாட்கள், சரியான? W என்றது வேலையின் அளவு. ஒரு வேலையா 2 வேலையா 3 வேலையா, ஒரு வேலை கட்டுறாங்களா 5 வேலை கட்டுறாங்களா அதனால போடுறது, சரியா? 31க்கு 10 வேலை, 31க்கு 10, 10 நாட்கள். ஒரு வயலில் நெல் அறுப்பதற்கு 20 ஆண்களுக்கு 10 நாட்கள் எடுத்தது. அதே வயலில் உள்ள நெல்லை முழுமையாக அறுப்பதற்கு 40 பெண்களுக்கு 10 நாட்கள் எடுத்தது எனில் 5 ஆண்களும் 10 பெண்களும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த நெல்லை அறுப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்? இதே சமன்பாட்டுல போட இயலாது. 20 ஆண்களுக்கு 10 நாட்கள் ஒரு வயலில் நெல் அறுப்பதற்கு, அதே வயலில் உள்ள நெல்லை முழுமையாக அறுப்பதற்கு 40 பெண்களுக்கு 10 நாட்கள். அப்ப கவனிங்கோ, ஒரு வேலையை செய்யறதுக்கு
20 ஆண்கள் செய்யற ஒரு வேலையை செய்யறதுக்கு 40 பெண்கள் தேவைப்படுறாங்க. அப்ப ஒரு ஆண் செய்யற வேலைக்கு 2 பெண்கள் தேவைப்படுது. அப்ப 2 பெண்களுக்கு ஒரு ஆண் சமன். 5 ஆண்களும் 10 பெண்களும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த நெல்லை அறுப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்? நல்லா கவனிங்க. இப்ப நம்ம சொல்லலாம் 20 ஆண்களுக்கு 10 எத்தனை 10 நாட்கள், 40 பெண்களுக்கும் 10 நாட்கள். இப்ப நல்லா சொல்லுங்க, 2 பெண்கள் தான் ஒரு ஆண். இப்ப கேள்வி என்ன, 5 ஆண்களும் 10 பெண்கள், 10 பெண்கள் என்பது எத்தனை ஆண்கள்? அவங்களும் 5 ஆண்கள் தானே. 10 ஆண்கள் இந்த வேலையை செய்யறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் என்று கேட்டாலும் சரிதானே. 20 ஆண்களுக்கு 10 நாள் என்றா 10 ஆண்களுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? 20 நாள் எடுக்கும். சரியா இல்லையா? சரியா இல்லையா? அப்ப 20 ஆண்களுக்கு 10 நாட்கள் 10 ஆண்களுக்கு 20 நாட்கள் எடுக்கும். டபுள் தானே, அரைவாசி தானே, அப்ப டபுள் ஆகும். அப்ப 20 நாட்கள் எடுக்கும். ஐந்து பேருக்கு ஒரு பாதை அமைக்க 8 நாட்கள் எடுத்தால் அதே வேலை 2 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவை? 5 பேருக்கு ஒரு பாதையை அமைக்க 8 நாட்கள் எடுத்தால் அதே வேலையை 2 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? எத்தனை பேர் தேவை? அப்ப எம் என்னன்னு கேட்கிறாங்க. தெரியும், 40 சமன் 2m. அப்ப 40 கீழ் சமனுக்கு இஞ்ச அளவுக்குள்ள பிரிபடும் பெருக்கப்படுறது m. அப்ப 20 பேர் தேவை. 20 பேர் தேவைப்படும். 20 பேர் தேவைப்படும். 20 பேர் தேவைப்படும். மூன்று இயந்திரங்களுக்கு ஒரு மண்மேட்டை அகற்ற 25 நாட்கள். 3 இயந்திரம் என்றது இதுல மனுஷனத்தான் இயந்திரம் என்று சொல்றாங்கன்னு. 3 இயந்திரத்துக்கு ஒரு மண்மேட்டை, வேலை ஒரு மண்மேடு அகற்றுவதற்கு 25 நாட்கள் டேஸ் சமன். சரியான அந்த வேலையை 15 நாட்களில் முடிக்க எத்தனை இயந்திரங்கள் தேவை? அப்ப எம்எல் கேட்கிறாங்க. டேஸ் 15. சரியான 3 தர 25, 75 சமன் 15m. அப்ப 75 15ஆல பிரிச்சா எத்தனை 5m வரும். அப்ப 5 தேவைப்படும். 25 நாட்களுக்கு 3 பேர் தேவைன்னா 15 நாட்களுக்கு 5 பேர் தேவைப்படும். 5 சமன்பாடு அழிபட்டுன m1 h1 d1 கீழ் w1 சமன் m2 h2 d2 கீழ் w2. இதான் சமன்பாடு. சரியா? இதான் சமன்பாடு. அடுத்தது என்ன? 6 பேருக்கு ஒரு வீட்டை கட்ட 30 நாட்கள். அப்ப 6 தர 30 கீழ் ஒரு வீடு சமன் 20 பேர் வேலை செய்தால் எத்தனை நாள் எடுக்கும்? 6 3 180 சமன் 20 டி. 180 பிரிச்சா 9 நாட்கள் எடுக்கும். 9 35வது 9. சரியா? சாந்தனுக்கு ஒரு கால்வாயை தோண்ட 10 நாட்கள் எடுத்தது, நிமலுக்கு அதே கால்வாயை தோண்ட 15 நாட்கள் எடுத்தது. இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த கால்வாயை தோண்ட எத்தனை நாட்கள் எடுக்கும்? இந்த கேள்வி எப்படி வரலாம்? ஏ என்ற குழாய் 10 நிமிடத்தில் ஒரு தொட்டியை நிரப்பும். பி என்ற குழாய் 15 நிமிடத்தில் ஒரு தொட்டியை நிரப்பும். 2 குழாய்களும் சேர்ந்தால் எத்தனை நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும்? விளைச்சா? ஏ என்ற குழாய் 10 நிமிடத்தில் ஒரு தொட்டியை நிரப்பும். பி என்ற குழாய் 15 நிமிடத்தில் ஒரு தொட்டியை நிரப்பும். 2 குழாய்களும் சேர்ந்தால் எத்தனை நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும்? அப்ப இதுக்கு என்ன ஷார்ட் கட் சொன்னா, 2ஐயும் பெருக்கி 2ஐயும் கூட்டி பிரிக்கணும். 2ஐயும் பெருக்கினா என்ன? ஏ தர பி கீழ்
ஏ சக பி. ஏ தர பிக்கு ஏ சக பி. ஏ தர பி என்ன? 10 தர 5, 10 தர 15, 150 கீழ் 10 சக 5. அப்ப 150 கீழ் 25, சரி 15 என்ன? 10 15 25. 150 6 நிமிடங்கள் எடுக்கும் இதுக்கு விட. சரியா? இது என்ன கேள்வி? தண்ணீர் நிரப்புற கேள்வி. கேள்வி இப்படி வரலாம். ஏ என்ற குழாய் 10 நிமிடத்தில் நிரப்பும், பி என்ற குழாயும் 15 நிமிடத்தில் நிரப்பும். சரியா? சி என்ற குழாய் 5 நிமிடத்தில் வெறுமையாக்கும். இப்ப என்னன்னு கேட்டா அது நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். அப்படி கேள்வி படிச்சுக்கிறோம், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்படி கேள்வி படிச்சுக்கிறோம், ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்ப இதே கேள்விதான் சாந்தனுக்கு ஒரு கால்வாயை தோண்ட 10 நாள் எடுக்குது, நிமலுக்கு அதே கால்வாயை தோண்ட 15 நாள் எடுக்குது. தான் கேள்வி. இப்ப 10 தர 15 25. அப்ப எத்தனை நாள்? 6 நாட்கள் எடுக்கும். செஞ்ச அதே கேள்விதான். இது பேரை மாத்தி மாத்தி இதே நாள் தான் போடுறாங்க. வளமை அந்த கேள்வி வரப்போல இந்த 10 15 தான் போடுறாங்க. சரியா? 36வது கேள்விக்கு 6 நாட்கள். 37வது கேள்வி, 2 பேருக்கு ஒரு கால்வாயை தோண்ட 140 நாட்கள் எடுத்தது என்றால் 30 பேருக்கு அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுக்கும்? அப்ப 2 பேருக்கு 150 சொன்னா ஒரு ஆளுக்கு எத்தனை எடுக்க போகுது? 300 நாள். ஒரு ஆளுக்கு 300 நாள். இப்ப 2 பேருக்கு 150 நாள் என்று சொன்னா 30 பேருக்கு எத்தனை நாள் எடுக்கும்? அப்ப இதை நீங்க சமன்பாட்டுல போட்டாலும் விட வரும். ஈஸியாவும் கண்டுபிடிக்கலாம். சமன்பாட்டுல போட்டாலும் விட வரும். 2 பேருக்கு ஒரு கால்வாயை தோண்ட 150 நாட்கள் எடுத்தா கேள்வி என்ன? 30 பேருக்கு எத்தனை நாள் எடுக்கும்? 300 30 டி. 330 அடிச்சா 10 நாட்கள் எடுக்கும். நிறைய பேர் இந்த வேலை நேரம் சம்பந்தமா கேள்வி போடுங்க சார், கேள்வி செய்யுங்க சார் சொல்லி நிறைய பேர் சரியான கணக்கு. இந்த கேள்வி ஒன்றுமில்லை, இதுல இது சிம்பிளான கேள்வி. சரியா? நான் கொஞ்சம் கூட தான் போட்டிடுறேன். சரியா? இந்த கேள்வியை செஞ்சு பாருங்க. சரியா? இந்த கேள்வியை 44வது கேள்வி வரைக்கும் செஞ்சு பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சரியா? 44வது கேள்வி வரைக்கும் செஞ்சு பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் இந்த கேள்வி என்ன செய்யறது, டைம் கடையை கூட சம்டைம் நான் செஞ்சு போடுறேன். சரியா? நாளைக்கு ஸ்கூல்ல கொஞ்சம் டைம் இல்லை பேசி நாளைக்கு நைட்டு கேள்வி செஞ்சு போடுறேன். சரியா? ரைட். அடுத்த கேள்வி வெண்படம் சம்பந்தமான ஒரு கேள்வி. வெண்படம் சம்பந்தமான ஒரு கேள்வி. சரியா? உங்களுக்கு தெரியும் 47வது கேள்விக்கும் 47வது கேள்வி. சரியான? 36 1 2 3 4 5 6 7 46வது கேள்வி வரைக்கும் செஞ்சு பாருங்க. 46வது கேள்வி வரைக்கும் செஞ்சு பாருங்க. 44 44வது கேள்வி வரைக்கும் செஞ்சு பாருங்க. 44 வரைக்கும் செஞ்சு பாருங்க. சரியா? அதுல 38வது கேள்வியை மட்டும் வழங்கப்படுதுங்க சார். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். 38வது கேள்வியா? சார் இப்ப நான் விட சொன்னேன், ஒரு கால்வாயை தோண்ட அது என்ன? அமிலுக்கு 12 மணி நேரமும் ஒரு கால்வாயை தோண்ட. சரியான? இது இப்ப நீங்க 2 சொன்னா என்ன செஞ்சீங்க? 2 வரையும் என்ன செஞ்சீங்க? 2ஐயும் பெருக்கி 2ஐயும் கூட்டி பிரிக்கல இல்லையா? கவனிங்க. அமீல நான் ஏ என்று எடுக்கிறேன். சரியா? அமீல நான் ஏ என்று எடுக்கிறேன். சரியா? நிமல என் என்று எடுக்கிறேன். ரவியா 6 என்று எடுக்கிறேன். அமிலுக்கு 12 மணித்தியாலம், நிமலுக்கு 8 மணித்தியாலம், ரவிக்கு 24 மணித்தியாலம். நீங்க இதுல என்ன செய்யணும் சொன்னா 2 வந்தா 2ஐயும் பெருக்கி 2ஐயும் கூட்டி பிரிச்சோம். ஆனா 3 வந்தா 3ஐயும் பெருக்கி 3ஐயும் கூட்டி பிரிக்கிறது. இதுக்கு எப்படி செய்யணும்னு சொன்னா பெஸ்ட்டுக்கு இவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏதர எண்ணின் கீழ் ஏ சக எண். அப்ப 12 தர 8 96, 12 மட்டும் 20. மூணையும் பெருக்கி 3ஆ பிரிச்சா எப்படி விட வருது? கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஊசி கண்டு செய்யலாம் சார்.
மூன்றுக்கும் போமசி கண்டு செய்யலாம். பொமசி கண்டு செய்யலாம். நான் அதுக்கு முதல் இதுல செஞ்சாகும். நீங்க அந்த மூணையும் கொஞ்சம் பெருக்குங்க. 12 தர 8 தர 24 எத்தனை விட வருது? 12 தர 8 தர 24 எத்தனை விட வருது? 12 தர 8 தர 24 எத்தனை விட வருது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. 12 தர 8 தர 24 யாருக்கு விட வருதா? 1304 வருது சார். 1304 1304. மூணையும் கூட்டுங்க. 44 பிடிங்க. விட வருதா? கசத்துல வருதா சும்மா வருதா? எத்தனை வருது? கசத்துல வரும் இல்லையா? கசத்துல வருதா? கசத்துல சார் வரும். அப்ப அது விட வராது. அதுக்கு விட வராது. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இது மூணுக்கும் பொமசி காணுங்க. 12க்கும் 8க்கும் 24க்கும் பொமசி காணுங்க. பொமசி கண்டா உங்களுக்கு எத்தனை வரும்னு சொன்னா 24 பொமசி வரும். பொமசி 24 வரும். இந்த 24 தான் மொத்த வேலை. 24 நான் ஆல்ரெடி சொன்னேன். 24 மாம்பழங்கள் சாப்பிடணும் எடுங்க. 24 மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு அமல் என்றவருக்கு 12 நாள் தேவைப்படும். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிடுவாரு? 2. 24 மாம்பழம் சாப்பிடுறதுக்கு நிமலுக்கு 8 நாள் தேவைப்படும். அப்போ ஒரு நாளைக்கு 3 மாம்பழம் சாப்பிடுவாரு. 24 மாம்பழம் சாப்பிடுறதுக்கு ரவிக்கு 24 நாள் தேவைப்படும் என்றா ஒரு நாளைக்கு 1 மாம்பழம் சாப்பிடுவாரு. அப்ப அமல் என்றவர் ஒரு நாளைக்கு 2 மாம்பழம் சாப்பிடுவாரு. நிமல் என்றவர் ஒரு நாளைக்கு 3 மாம்பழம் சாப்பிடுவார். ரவி என்றவர் ஒரு நாளைக்கு 1 மாம்பழம் சாப்பிடுவார். அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 மாம்பழம் சாப்பிடுவாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 மாம்பழம் இல்ல 24 மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு 3 பேருக்கும் எத்தனை நாள் எடுக்கும்? 4 நாள் எடுக்கும். எத்தனை நாள் எடுக்கும்? 4 நாள் எடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கேள்வி நான் பார்த்துக்கிறோம். சரியான ரைட். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். சரியா? வெண்படம் சம்பந்தமான கேள்விக்கு போவோம். 47வது கேள்வி லேசான கேள்வி. பாடசாலை, அரச பாடசாலை, ஆங்கில ஊடக பாடசாலை. சரியான? பாடசாலை என்பது இப்படி வந்தா அரச பாடசாலை பாடசாலைக்குள்ள வரும். ஆங்கில மொழியிலான பாடசாலையும் பாடசாலைக்குள்ளதான் வரும். ஆனா அரச பாடசாலைகள் ஆங்கில மொழி பாடசாலைகளாக இருக்கலாம். இப்படி ஒரு விட வரும். 47க்கு 4. 47க்கு 4. சரி, இப்படி ஒரு விட வரும். விளங்கிச்சா? இந்த படம் விளங்கிச்சா விளங்கலையா? ஸ்பீடா போறனா இல்ல விளங்கிச்சா? ரைட். பப்பாசி, பழங்கள், அன்னாசி. அப்ப நமக்கு தெரியும் பழங்கள் என்றதுக்குள்ளதான் பப்பாசியும் வரும் அன்னாசியும் வரும். பப்பாசியாகவும் அன்னாசியாகவும் இருக்கக்கூடிய பழங்கள் செல்லாமா? அப்படி சொல்ல இயலாது. ஆகவே 48க்கு 3வது விட வரும். 48க்கு 3வது விட வரும். 49 நான் கேள்வி பிழை, அதை விடுங்கன்னு சொல்லிட்டேன். அது கேள்வி டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக், அதை விடுங்க. கிரிக்கெட் வீரர்கள், பேட்மிண்டன் வீரர்கள், வாலிபால் வீரர்கள் என்ன விட வரும் பிள்ளையா? நல்லா யோசிச்சிடுங்க. கிரிக்கெட் வீரர்கள், பேட்மிண்டன் வீரர்கள், வாலிபால் வீரர்கள் என்ன விட வரும்? 2வது வரும். வெரி குட். ஏன்னு சொன்னா கவனிங்க, இப்படி வரும். இது நல்லா யோசிக்கணுமா? இதுல பிழை விட்டுறாதீங்க. கிரிக்கெட் வீரர்கள் 3 விளையாடுற வீரர்களும் இருக்கலாம், 3 விளையாடுற வீரர்களும் இருக்கலாம், 2 விளையாடுற வீரர்களும் இருக்கலாம். ஆகவே இந்த படம் தான் சரி. சரியா? கிரிக்கெட் வீரர்கள், பேட்மிண்டன் வீரர்கள், வாலிபால் வீரர்கள். ஆகவே 2வது விட வரும் 49. அரிசி, தானியம், திரிங்கு. தானியம் என்பதற்குள்ளதான் அரிசியும் வரணும், திரிங்கும் வரணும். பயறு, கோப்பியல், நான்குலாம் வரும். சரியானே? ஆகவே 3வது விட வரும். 48க்கு 49க்கு இல்லை, நான் விட சொல்லிட்டேன்.
49க்கு 2, 50க்கு 2, 51க்கு 3. சரியா? சார் 48 கொஞ்சம் ரிட்டன் சொல்லணுமா? 48 48 ஒன்றும் இல்லையே. பழங்களுக்குள்ளான பப்பாசியும் வரணும், மண்ணாசியும் வரணும்டா. சார் ஓமா இல்லையா? இளநீர் தானே இருக்கு, பப்பாசி. அதனால அந்த உங்களுக்கு போட்டிருந்தேன், வாய்ஸ் நோட்டோட போட்டிருந்தேன். நீங்க அதை மாத்தல போல. இளநீர் என்றதை பழங்கள் மாத்திக்கொள்வோம். குரூப்ல போற வாய்ஸ் ரெக்கார்ட் போடுற மெசேஜ்ல கொஞ்சம் பாருங்க. நிறைய பேர் பாக்குறது இல்லை. நான் குரூப்ல போடுறதா நீங்க வந்து பர்சனலா கேட்டு இருக்கிறீங்க. சரியா? சரி, ஓகே. அப்ப இன்ஷால்லா இந்த அளவோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். நாளைக்கு இதுல பேலன்ஸ் கேள்வியை பார்ப்போம். கொஞ்சம் யாரும் லெஃப்ட் ஆக வேணாம். நாளைக்கு இதுல பேலன்ஸ் கேள்வியை பார்ப்போம். பார்த்துட்டு சரிதானே, பெரும்பாலும் ஐக்கும் எக்கச்சக்கமான கேள்விகள் பார்த்திருக்கிறோம். உங்களோட சிலபஸ் முடிச்சுக்குது. சரியானே? இப்ப நான் உங்களுக்கு கேள்விகள் போட்டு என்ன செய்யணும், உங்களை பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். கேள்விகள் போடுறேன்னு செஞ்சு பாருங்க. சரியான உறவு முறை சம்பந்தமான கேள்விகள் கொஞ்சம் போடுறேன், புது கேள்வி. நிபந்தனை வினாக்கள் சம்பந்தமான ஒரு புது கேள்வி கொஞ்சம் போடுறேன் பாருங்க. நாளைக்கு கொஞ்சம் ஐக்குவை கொஞ்சம் பார்த்துட்டு என்ன செய்வோம் சொன்னா, மிச்சம் அடிக்கிற கொஞ்சம் நாளைக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் முக்கியமான கேள்விகளை மட்டும் பார்ப்போம். சரியா? பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 95 விதமான கேள்விகள் திருப்தியாக இருக்கும். ஒரு 5 விதமான கேள்வி எப்படியும் புதிய கேள்விகள் கட்டாயம் வரும். அதில் ஒன்றும் செய்ய இயலாது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸ் சொல்லி நாளைக்கு சேம் டைமா 7 to 9 வரைக்கும் 8:45 8:30 9 அப்படி முடிப்போம். பேப்பர் முடியும் வரைக்கும் செய்வோம். சரியா? நாளைக்கு ஒரு டவுட் ஒன்று கேட்டுச்சு அந்த சுடோக்கு சம்பந்தமான கேள்வியில, அதையும் நாளைக்கு பார்ப்போம். சரியா? அந்த கேள்வியை நான் குரூப்ல போடுறேன், செஞ்சு பாருங்க. நாளைக்கு அந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன். சரியா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.